இல்லைங்க. இப்ப ஒரு நிமிஷம் மேட்டர் என்னன்னா, இப்ப நான் சொல்றேனே, இப்ப விஜய் எடுத்துப்போம். விஜய் கிங்கோடைய பையன் மாரி ஏன் சொல்றேன்னா, அதான் இவ்வளோ பெரிய எஸ்எஸ்சி பையனா வந்தாலும் சரி, அதான் வந்து ஃபெயில் ஆனா அதான் அதே இடத்துல தான் உட்கார வச்சானுங்க. அதுவும் உட்கார வச்சானுங்க. திரும்ப திரும்ப தான் திரும்ப திரும்ப தான் ஃப்ளாப் குடுத்து கடைசியா தான் சொந்த டேலண்ட்ல வந்து தான் வேற டைரக்டர் எஸ்எஸ்சியும் இல்ல. வேற டைரக்டர்ல வந்தா பூவே உனக்காக. ஆனா இன்னொருத்தன் இருக்கான். யாருக்கும் சொல்ல தேவையில்ல தான். அதான் சொல்றேன் உழைச்சாதான் முன்னேற முடியும். கூட வந்துட்டு அதான் எல்லாரும் அலெக்ஸ் உழைச்சவங்க கூட அலெக்ஸ் அது இல்ல எப்படின்னா உழைச்சா எல்லாரும் முன்னேற முடியாது. வேற விஷயம். இல்ல இதை விட்டுடலாமா அலெக்ஸ் ஒரு அவர் பர்சனல் ஃபெயில் ஆனாலும் அவர் ஃபெயில் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நுணுக்கமா ஒரு படத்துல ஆமா இருக்கிற அது ஸ்டெப்ப கூட்டு போச்சு அவரை. ப்ரோ ஃபர்ஸ்ட் டே ஃபேமிலி படமா இருக்கும். அதான் நல்ல விஷயம். அப்புறம் தான் கத்துக்கினாரு. அலெக்ஸ் நான் இப்போ சொல்றேன், நாளை தீர்ப்பு கூட ஆவரேஜ் தான். ஆனா செந்தூர பாண்டியில இருந்து அவரு டேக் ஆஃப் எடுத்துட்டாரு. இல்ல ப்ரோ இல்ல இப்ப பாக்கும்போது நாளை தீர்ப்பு நம்மளுக்கே பரவாயில்ல இருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்துட்டு இப்ப இது எப்படின்னா அதான் அது ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல. ஆனா நாளை தீர்ப்பு அலெக்ஸ் நீ நாளை தீர்ப்பு பார்த்தன்னு வச்சுக்க, அப்படியே காலேஜ் வெளியில நடக்கிறத காலேஜ்ல வச்சிருப்பாரு கதை, அவ்வளவுதான். அது கரெக்ட். ஆனா நான் ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, உண்மையில இது சொன்னா கூட இது இருக்காது. நாளை தீர்ப்புல விஜய் பேசுற டைலாக் வந்துட்டு நல்லாவே பேசுவாருன்னு கேட்டா. உண்மையில அந்த டைலாக்லாம் நல்லா பேசுவாரு. ஆனா ஆளு பார்க்க எப்படி இருக்கும்னா அதான் டைலாக்கா ஆளுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலதான் சின்ன பையன் கூட வந்துட்டு பார்க்கவும் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு போட்டு சூப்பரா இருக்கும். அதான் அரவிந்த் சொல்ல அரவிந்த் வாழ்த்துக்கள் மாதிரி. வாழ்த்துக்களா? ஓகே புரியல என்னப்பா? நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லு. இந்த செல்ஃப் மேடு ஸ்டாரு அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் வீட்டுக்கிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட் மேல ஒரு சின்ன ஸ்லாப் இருக்கு. அந்த ஸ்லாப் மேல ஏறி நீங்க வந்து போறீங்க. அது ஏதோ ஒரு ஸ்லாப் இருக்கு. அந்த ஸ்லாப் மேல ஏறி போறதுன்றதுதான் ஒரு இதுன்றது ஒரு சோர்ஸ் தான். உண்மைதான். அந்த அறிமுகன்றது ஒரு சோர்ஸ் தான். அது நீங்க வச்சு வேலை வரோமா இல்லையான்றதுதான் மேட்ரு. இப்ப தளபதி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலும் அவர் வந்து அவரோட திறமையாலதான் அவர் வந்திருக்காரு. இந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்ட் நிக்கிறது வந்து அவரோட டேலண்ட்னாலதான். அவரோட அந்த கில்லி அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து தமிழன் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நடிச்சு அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த பூவே உனக்காக அந்த ஸ்டாண்ட்ல வந்து அவரு தான் அவரோட இதை வந்து ப்ரூவ் பண்ணாரு. வேற யாரும் அவரு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு பேரண்ட்ஸ் மூலமா இது பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காணா போயிருக்காங்க. ஏன் இப்போ வந்து கார்த்திக் வந்து பழைய கார்த்திக் வந்து பெரிய ஆக்டர் தான் அந்த காலத்துல. அவர் பையனை வந்து கௌதம் கார்த்திக்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அவர்கிட்ட இப்ப எத்தனை 100 crores இருக்கு சொல்லுங்க? எத்தனை 100 crores இருக்கு? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால வந்து ஏத்தி விட்டாங்க, மேல ஏத்தி விட்டு வந்தாங்க, நாங்க தனியா வந்தோம், இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. நம்ம வந்து சினிமால வந்து என்ன ப்ரூவ் பண்றோம் தான். இதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா 2 பசங்களும் ஏதோ ஒரு வகையில வந்துட்டானுங்க. ஆனா உள்ள வந்துட்ட பிறகு இப்பதான் படிச்சாதான்டா பாஸ் பண்ணுவேன். ஆமா இது பண்ணுவான். அதுதான் நானும் சொல்றேன். ஃபெயில் ஆனா திரும்ப ஃப்ளாப் பண்ண போக வேண்டியதுதான் நாசமா. அதுதான் அது அந்த இது செல்ஃப் மேடு இது அதாவது இது இந்த இதுல வந்து சாதிச்சவங்க எல்லாமே செல்ஃப் மேடு தான். யாரோ இது பண்ணி விட்டாங்கன்றது கிடையாது. அது சொல்றது தப்பான விஷயம். இப்படி பார்த்தா தளபதியே செல்ஃப் மேடு ஸ்டார் தான். அவர் வந்து பூவே உனக்காக இந்த மாதிரி நல்ல படம் பண்ணி வந்ததுனாலதான் அவரு இந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. இதுல ஆந்திரால அவர் வந்து தப்பான படம் சூஸ் பண்ணி வந்தாருன்னா இதுல ஆந்திரால வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு. ஆந்திரால நானே ரொம்ப மதிப்பானுங்க இந்த டைம்ல. ஏன்னா அவன் கேமராமேன் ஏதோ நினைக்கிறேன். கேமராமேன்ல இருந்து வந்துதான் ஆக்டர் ஆனான். அதான் ஷாம் சிங் ராய்க்கு அடுத்து அவன் ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு. இவரை கூட்டுன்னு போயிடுங்க, ஊருக்குள்ள ஏதாவது ஆயிட்டா நான் பொறுப்பு இல்லை. அதான் விக்னேஷ் ப்ரோ, நீங்க எப்படி ப்ரோ உண்மையை புட்டு வைக்கிறீங்க?
ஏய் ஷாம் சிங்கராய் பெருசா ஓடலடா அவனுதான் ஏய் ஏய் கிரீத்து செட்டுக்குதுன்னு சொல்லுங்குது. அப்படிலாம் சொல்லாத விக்னேஷ். ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் இது வெப்பம், ஞாபகம் வச்சுக்கோ. கொலை பண்ணிட்டு ப்ரோ உன்னைய. கிரீத்து செட்டி இருக்கான் அதனால சொல்றாரு நீங்க வேற. இல்ல ஃபர்ஸ்ட் படம் வெப்பம், அந்த படம் பாத்திருக்கியா தம்பி விக்னேஷ்? அதாவது அதாவது கிங் ஆஃப் சென்னை ப்ரோ, நானி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கீர்த்தி செட்டி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. கீர்த்தி செட்டினாலதான் நானே ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு விக்னேஷ் ப்ரோ சொல்றாரு. அடி வாங்கி தரான். ஓ அந்த அந்த தோசைக்கு அந்த தோசை உண்மையை சொன்னா எனக்கு நானி தெரியவே தெரியாது bro. எனக்கு எப்ப தெரியும்னா அந்த ஈன்னு ஒரு படம் நடிச்சாரு. இரு ஒரு நிமிஷம் இரு. நானில செம்ம ஃபேமஸா நான் பார்த்து நானியும் இவரோட பேரும் நானின்றதும் நம்மளுக்கு கன்ஃபியூசன் ஆயிருச்சு. ஆனா சத்தியமா சொல்லிட்டேன், சின்ன வயசுல நானி பார்க்கும்போது இந்த சுதீப் இருக்கான்ல, அவன் சமந்தா காஜா பாக்குறது கூட இது பண்றதெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதாவது தப்பாதான் நம்ம கண்ணோட்டத்துல பார்ப்போம். இப்போ எல்லாருமே இல்லடா, இப்ப எல்லாருமே அவன் ஆக்டிங்கா பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரே நிமிஷம் கேக்குதா? தியேட்டர்ல பார்த்தேன். இல்ல நானே ஆனா ஒரு நிமிஷம் நான் நானி விடுங்க. ஷாம் சிங்கராயில நல்லா பாத்தீங்கன்னா அலெக்ஸா அந்த கேடிஎம் பைக்கு அப்படி கிரிட்டிக் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டை பத்த வச்சு ஸ்மோக் என்ன சொல்றது அப்படி புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். இல்ல அந்த ஆன்டி கிட்ட போட்டு குத்துருவோம் உங்களை. அதுவும் பக்கத்து ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஆன்டி ப்ரோ. ஆனா எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா, கூலியில கீர்த்தி சுட்டிய வச்சிருக்கலாமோ, 1000 கோடி அடிச்சிருக்குமோ ப்ரோ? ஏய் 1000 நம்ம இண்டஸ்ட்ரி கிடையாது. இல்ல கீர்த்தி செட்டி வந்தா அவங்க அதர் இண்டஸ்ட்ரி தானே, அதனால அடிச்சிருவோம்ல. இல்ல நீ கலாய்கிற மாதிரி கேக்குற, அந்த அளவுக்குலாம் இல்ல. ஒரு நம்பர் பண்ணிருக்கோம். தமிழ்ல மாஷ் பாபு கூட்டணும் வந்து ஸ்பைடர் ஃபிளாப் தான்டா பண்ணீங்க. இது எப்படி தான் இது? இல்ல அந்த நானி படத்துல அந்த சுதீப்க்கு ஒரு ரீரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க, லவா லவா லவா. அந்த சீன்லாம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே அந்த சீன்லாம் டேய் என்னடா இப்படி மரணமா மியூசிக். அலெக்ஸ் சுதீப்ப பார்த்தா உனக்கு காண்டு வரல அந்த டைம்ல எல்லாம்? எனக்கு ரொம்ப காண்டா இருந்தது. இல்ல எனக்கு அது படத்தெல்லாம் வெளில, ஆனா இப்ப பார்த்தா நல்லதா இருக்கு. இல்ல எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்படி இப்படி நடிச்சு வச்சிருக்கான், என்னடா இவன் எப்படா இது? அதாவது கிங் ஆஃப் சென்னை ப்ரோ, நீங்க அப்போ மெச்சூர்டான ஸ்டேட், ஆங்க ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சாவடி மாட்டி உடம்புல இருந்து போடுற உசுறு என் கண்ணுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு போட்டு மிரிப்பான். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஆனா இப்ப பார்த்தா ஆக்டிங்கா அது பயங்கரமா பண்ணிருப்பான் நிறைய நிறைய சீன். அதே இல்ல நம்ம இங்க பெரம்பூர்ல தான் பார்த்தேன், S2ல தான் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பதான் படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு திருப்பி படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தேன். அது அந்த ஒரு கதை மாதிரி ஆரம்பிப்பான் பாரு ஸ்டார்டிங், அதெல்லாம் செம மேக்கிங்பா. ஒரு பயங்கரமான ஒரு இந்த சிங்கம் படம் இருக்குல்ல, சிங்கம் படத்தே ரீமேக் பண்ணிருப்பாரு, அதுல கூட சூப்பரா நடிச்சிருப்பாரு சுதீப். அதெல்லாம் நீ சொன்ன போதுதான் அப்படியே போயிடுச்சு. அவன் அந்த கோட்டு போட்டு அந்த செக்கு சைன் போட்டு கொடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்ல இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் டைரக்டர் பீக்ன்றது எப்படின்னா, ராஜமௌலி பாகுபலியில கூட நான் அதாவது பாகுபலி அவனுக்கு பெரிய உச்சமா இருக்கலாம், ஆனா ஏத்துக்கிறது என்னன்னா வந்துட்டு உண்மையிலே நானி தான். நானி அதுக்கப்புறம் இந்த ஏன் மகதீரை கூட சொல்லலாம். இப்ப ஏன் ஒரு ரோபோட்டை லவ் பண்ணுன்னு சொன்னா ஏன் இப்ப கூட எடுக்க மாட்டானுங்க. இப்ப இந்த ஜென்ரேஷன்ல கூட ஒரு ரோபோட்டை லவ் பண்ணுது அதனால இவ்வளவு நடக்குதுன்னு சொன்னா அந்த கதையை காரி துப்புவானுங்க. ஆனா சங்கர் அது எந்திரன் எடுத்து மாஸ் காட்டினான். இதே மாதிரியே ஒருத்தங்கிட்ட போய் ஒரு வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுது அதனால ஒரு பணக்காரனை வந்துட்டு பழி வாங்குன்னு சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் எனக்கு என்னன்னா, ஒரு ரோபோட் ஒரு பொண்ணை காதலிக்கிற படத்தை நீங்க ஓட வச்சிட்டீங்க, செல்போன் மனுஷனை கொள்ற அந்த கதையை ஏன் ஓட வைக்கல? அது சொல்லாம போயிடுச்சு. அது வேறடா, பேயும் உள்ள பூந்துச்சு. ஏன்னா எல்லாரும் பார்ட் 1 அது பார்ட் 1ன்றது ஹாரர் ஃபிலிம் தானே அலெக்ஸ். சரி சரி அலெக்ஸ், நான் உன்கிட்ட கேக்குறேன், கிங் ஆஃப் சென்னை ப்ரோ இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் புது ஜானர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அலெக்ஸ். இந்த சுனில் ஒரு படம் நடிச்சானே தெலுங்குல, அந்த படம் கூட சந்தான கூட ரீமேக் பண்ணானே, வல்லவனுக்கு புல்லும். அது தமிழ் தெலுங்கு நல்லா இருக்குமே. தெலுங்குல அந்த படம் நான் போய் பார்த்தேன்.
அது நான் ராஜமௌழி தெலுங்குல தான். பாத்திருக்கேன். அதுவும் ஆனா ராஜமௌழி தமிழ் தான். தான் தமிழ்ல நல்லா இருந்தது. தமிழ் ரொம்ப சுனில் கனெக்ட். அலெக்ஸ் ப்ரோ, தமிழ் சூப்பரா சிறுத்தை இருக்கும். படத்தோட ஓனர் கூட ராஜமௌழி தான். தெலுங்கு நீ சொன்ன தெரியுமா ஆமாப்பா. பிகே இங்கல ஒண்ணும் இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளதான் முடிச்சிருப்பான் அந்த கதை ராஜமௌழி. அந்த படமும் சரி, நானியும் சரி, நீ இந்த படமும் சரி, 3 படம் மகதீரா 3மே வந்து அந்த டோட்டல் இதுல ஆக்சுவலி இல்ல வேற. இல்ல ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, மகதீரெல்லாம் வேற மாதிரி சொல்லு. நானி கொடுத்துட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தெலுங்குல கொடுக்குறான் ராஜமௌழி. இல்ல அது இருக்கட்டும். ஆனா உண்மையிலே பாகுபலி ஃபேன்ஸா இருக்கும் சில பேர் சொல்றேன். உண்மையிலே அது மகதீரெல்லாம் வேற. இது பாகுபலி எல்லாம் இருக்கட்டும். தியேட்டர்ல மகதீரா அது வேற. பாக்குறேன்டா மகதீர தியேட்டர்ல அந்த 100 சீன் வரும்போது தியேட்டரே கத்துதுடா கொய்யால இல்ல அது இல்ல. இந்த வெட்ட சீன் 100 சீன் வரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல காஜல குத்திடுவான். அதான் கத்தி எடுத்து குத்திடுவான். ஆ, காஜல் அதான் அந்த கையில ரத்தம் இருக்கும். இப்படி இப்படி அந்த ஒரு செம்ம ஃப்ரேம் இருக்கும் அது. அவன் ம், கையை ஆனா அவன் கையை பிடிக்காது. கை கெட்ட போவும். அதுக்குள்ள மலையில இருந்து விழுந்துரும். ம். அவன் குதிப்பான் பாருது. அது சரியான அது ஒரு ஃப்ரேம். அது அதுவும் நல்லா தமிழ் டப்ளே இருக்கும். சூப்பரா இருக்கும். அதான் அதே மாதிரி இவர் எண்ணிட்டு வர்றாரு 91 82. இல்ல இல்ல ப்ரோ. அதுவும் எலிவேஷன் சூப்பரா இருக்கும். இல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பாட்டு வருமே, உன்னை சேர்ந்திட மீண்டும் பிறப்பேனம்மான்னு வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ம், அப்படியே பூஸ் பம்ப்ஸ். இப்ப பார்த்தா கூட நடுவுல கூட பார்த்தேன் அந்த படத்தை. ம். கூட போட்டு அது வேற. அது வேற. அதெல்லாம் திரும்ப இல்ல அவனை செலடிக்க முடியாது. அது என்ன பண்றது. திடீர்னு அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு வேற பாட்டு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. யாரு தெரியும் நீ வருவ, நீ இந்த சைடு வந்தா உன்னை அவ்வளவுதான் கொலை பண்ணிடுவேன். இல்ல இப்ப இல்ல பாகுபலி ஓட்சின்னு ட்ரிபிளா எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிளா அது ஒரு ஆஃப் பாயில் தான். அது பாதி நல்லா இருக்கும். அதான் ஆஃப் பாயில். பாதி நல்லா அலெக்ஸ் இருக்கும், ப்ரோ, பாதி இதுல நல்லா என்ன ஹைலைட்னா ட்ரிபிள் ஆர் ஜேம்ஸ் கேமரான் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டிக்கிட்டு இருப்பேன் ராஜமௌழியவே. இவனுக்கு காசு கொடுத்து எல்லாரும் இது எப்படின்னா இல்ல காசு கொடுத்து யார் வேணா பாக்கலாம், எது வேணா பண்ணலாம். படம் தான் இது எப்படின்னா நல்லா இருக்கான்னு கேட்டா இல்ல பாதி ப்ரோ, நல்லா இருக்கு, பாதி நல்லா இல்லை. ஜேம்ஸ் கேமரான் ஒரு சீன் வரும்ல ப்ரோ, அதெல்லாம் புலி தாவறதெல்லாம் விடுங்க. இந்த சின்ன வயசு ராம்சரண் கேரக்டர் புல்லட்ட தூக்கி ஒரு அடிக்கிறதா? இடத்துல இருந்து இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆளு பண்ணுவான் பாருங்க. அதெல்லாம் ஜேம்ஸ் கேமரான் எப்படிதான் டைஜஸ்ட் பண்ணிருப்பான். என்னடா ஒரு ஆனா மலையில இருந்து இன்னொரு மலையில இல்ல போடுவேன். இல்ல இதுல நான் உன சொல்லிட்டேன். ட்ரிபிள் ஆர் அந்த அந்த டைம் வரும்போது இது வானவில் படமா கலாச்சானுங்க. அது ஒரு ரொம்ப ரேரா கலாச்சானுங்க. இந்த டைம்ல ட்ரிபிள் ஆர் வந்தா சத்தியமா வானவில்ன்றானு. ஏன்னா இப்ப வானவில் அதிகமாக கிடையாது ஊருக்குள்ள. சரி, ட்ரிபிள் ஆர் படத்துல இங்கிலீஷ் டப்பிங் தான் பயங்கர காமெடியே. இங்கிலீஷ்ல இல்ல, இங்கிலீஷ்ல வெள்ளக்காரி பேசுறது இல்ல இங்கிலீஷ்ல ப்ரோ, சொல்லுவான் பாத்தியா. அந்த மீம் பாத்தீங்களா ப்ரோ? ஆக்டிவ் ஸ்பீச்ல ராம் ஆமா ஆமா ஹீரோயின் அதான் சொல்லுவா, பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸ், ஸ்பீச்ல ராம் பாசிவ் வாய்ஸ். அதான் அதான் இதான் இது காஃபி குடிக்கிறதான் சொல்றா. அது இங்கிலீஷ்ல சொல்லுவான். ஆனா அலெக்ஸ் தமிழ்ல சாங் அனிருத் பின்னிட்டான்ல வாய்ஸ் வச்சு. அதெல்லாம் உழைப்பெல்லாம் நல்லா தான் போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கதை கரெக்டா நாடு தெருல விட்டான். ஆனா எனக்கு அந்த மியூசிக் டைரக்டரே அப்பதான் தெரிய வந்தது. நான் அது முன்னாடி கேள்விப்பட்டது இல்ல. யாரு கீரவாணியவா? ஆமா. கீரவாணி உனக்கு அப்ப தெரியாதா? எனக்கு வானமே இல்லை படத்துல இருந்து தெரியும். இல்ல இதுல ட்ரிபிள் ஆர் மியூசிக் டைரக்டர் பெரிய புளுத்தி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கடைசியில சந்திரமுகிட்டுல விட்டானுங்க. தர்மடி விடுறான் தமிழ்நாட்டுல பட்டு பட்டு நடிக்கிறானுங்க எல்லாம். சரியா? அவன் லைக்கா போட்டான் பாரு. படம் மலேசியால ஹிட்னு போட்டான், தமிழ்நாட்டுல ஹிட்னு போடாம. சந்திரமுகி 2 ஹிட் ப்ரோ. விக்னேஷ் வானமே இல்லைன்னு படம் மலேசியா. விக்னேஷ் ஒரு கப்பல்ல இல்ல கப்பல்ல ஒரு ஸ்வீட் பீடா போட போயிருக்காரு. போட்டு வந்துருவாரு. சொல்லுங்க. விக்னேஷ் ப்ரோவே இல்லன்ற எங்க போயிட்டாரு? ஓகே, அதாவது பாலச்சந்திர படம் வானமே. அவர் ஆளே காணுமே. பாலச்சந்திர வானமே இல்லைன்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. கம்மங்காடேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். நீ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஆளோட ஃபர்ஸ்ட் படம். நாடோடி மன்னர்களே பாட்டு. அந்த படமே நல்லா இருக்கும். ஒரு இதுல பாலச்சந்தர் தானே, கே பாலச்சந்தர். ஆமா, 6 ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அவரு அதான் அவர்தான் ரஜினியை வளர்த்து விட்டுறது. அது வேற விஷயம். ஆனா ரஜினி சொல்லியிருப்பாரு. அவரு பெஸ்ட் எலிவேஷன் என்னன்னா, திருமலை ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி திருமலை படத்தை என்ன கேட்டா அந்த ஆள் மாதிரி எவனாலே எலிவேட் பண்ணிருக்க முடியாது. படத்தை அவர் பாத்துட்டாராம். பாத்துட்டு என்ன சொல்லுவாரு, அதான்
இது வரைக்கும் பார்த்த விஜய் வேறதான். ஸ்டேஜ்லயே இது சொன்னார்ல வரைக்கும் ப்ரோ. பார்த்த விஜய் வேற. ஆனா 100% கான்பிடண்டா சொன்னது. அந்த ஆளு மூளை பத்தியதான் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்காரு. என்னன்னாதான் விஜய் இது வரைக்கும் இந்த மாதிரி பாத்திருக்க மாட்டாங்க. புது அவதாரம் இருப்பார். ஒரு புரட்சி மாதிரி ஏதோ சொல்லிருப்பாரு விஜய். சூப்பரா விஜயின் அதான் விஸ்வரூபத்தை திருமலையில் விஜயின் பார்ப்பீர்கள் விஸ்வரூபன்ற மாதிரி செம்ம இலியூஷன் கொடுத்துருப்பாரு. அப்புறம் திருமலை ரிலீஸ் ஆகுது. கூட ஆஞ்சநேயான ஒரு காவியம் இருந்தது. அதான் ஆனா அதுக்கப்புறம் அந்த டைம் பாத்தீங்களா ப்ரோ, நம்மளால சைலண்டா கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பாரு, ஸ்பெக்ஸ் போட்டுன்னு. ஆமா. அதுல இன்னொரு விஷயம் அலெக்ஸ், அந்த டைம்ல வந்து சாமியும் பண்ணிட்டு இன்னொன்னு சொல்லிட்டு போனார்ல ப்ரோ, விஜய் ஸ்ரீ லாஸ்ட் சூப்பர். இல்ல அந்த பக்கம் சாமி பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் திருமலையும் பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த டைம். ஓகேவா? சாமியா? ஆமா சாமி என்ன பாலச்சந்தர் ரிலீஸ். ஆமா ஆமா சாமி ஆமா, ப்ரொடியூசர். அவருதான் ரிலீஸ். சாமியோட ஈவென்ட்ல தான் சொல்லுவாரு அவரு திருமலைய பத்தி. ஆமா, சாமியோட சக்சஸ் மீட்ல தான் சொல்லுவாரு. ஒரு விஜய் சாமின்ட்டாரோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல அதே மாதிரி இது இந்த படம், அதே ஈவென்ட்ல இந்த படம் இந்த படம் அவரு தானே, தமிழ் அவரு தானே, திருவள்ளூர் பிரசாந்த் படம் தமிழ். அலெக்ஸ், அந்த ஈவென்ட்ல தான் ரஜினியே வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் நேர்ல பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் இன்னொரு அவதாரம். இல்ல இதுல ரஜினி அப்ப ஒரு ஆனஸ்டா ஒன்னு சூப்பரா சொல்லியிருப்பான். என்னன்னா இந்த டான்ஸும் அப்புறம் சொல்லுவாதான் இந்த லவ் சீன்ஸ் விஜய் பண்றது, காமெடி ஹியூமர் காமெடி எக்ஸலண்டா விஜய்க்கு வருது. ஃபியூச்சர்ல அது பெரிய இதுவா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். கூட வந்துட்டு டான்ஸ் எல்லாம் வசீகரா படம் அவ்வளவு பிடிச்சதான் அவருக்கு. ஆனா அலெக்ஸ் இன்னொன்னு சொல்லுவா, கில்லி படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாலும் தெரியல. ஆனா அது வீடியோவா இல்ல நம்ம கிட்ட. கில்லி படம் பார்த்து நான் விஜய் ஃபேன் ஆயிட்டேன்னு சொன்னானே. அது கப்பு அந்த இது இல்ல 200 days ஆஃப் கில்லி அந்த கப்புல அப்ப சொன்னதான் நான் பெரியதான் விஜய் கொஞ்சம் அடிக்ட் தான், ரொம்ப பிடிச்சு போயிட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு ஃபேன். இது மாதிரி படம் ஏன்னா கில்லி பிடிக்கிறது கேட்டிருக்கே. கில்லி பிடிக்கும். அந்த கில்லி படத்துல அலெக்ஸ், அந்த கில்லி படத்துல தான்டா நம்ம அந்த ஆளே அடிக்க ஆரம்பிச்சோம். இல்ல ப்ரோ அது வேற. ஆனா அந்த டைம்ல அது யாரும் பெருசா எடுத்துக்கல. புரியுதா? இல்ல ப்ரோ, அப்ப வந்து திரும்பி சந்திரமுகி வச்சு திரும்பி வச்சாரு, அது வேற விஷயம். எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா கத்தி லிங்கா தான். என்ன கேட்டா மெர்சல் தான் ஆக்சுவலா வந்து இல்ல கில்லிக்கு முன்னாடி படையப்பா தான். இல்ல ஆக்சுவலா கில்லிக்கு முன்னாடி படையப்பா தான் வந்து எல்லாரோட ஆல் ப்ரோ. ஒரு நிமிஷம். இல்ல ஒண்ணும் இல்ல அது இல்ல அது ஏன் எல்லாம் பெருசா பேசினாங்கன்னா ரஜினி யாரும் அடிக்க முடியாதுன்னு இல்ல, அந்த போயின்னு. ஆனா நியாயமா பார்த்தா கமல் தான் அடிக்கணும். கமலை தவிர வேற யாரும் அடிக்காத மாதிரிதான் ரஜினி இருந்தது. ஆனா கமலே நடுவுல தூக்கி போட மறிச்சிருக்கான். நியாயப்படி பார்த்தா அதுக்கு அடுத்து யார் அடிக்கணும்னு பார்த்தா அந்த டைம் விக்ரமும் அடிக்கல, விஜய் தான். இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம் அஜித் ரஜினியோட கமல் தானே நிறைய இட்டு வச்சிருக்காரு. செருப்பால் அடிப்பேன், தெரத்தி அடிப்பேன், வீடு தேடி வந்து நீ லிஸ்ட் எடுத்து பாரு. கமல் நிறைய இட்டு வச்சிருப்பாரு, பெரிய இட்டு வச்சிருப்பாரு. இல்ல இது கிங்க இது எப்படித்தமா இது ஏடா ரஜினி புடியில ஏதாவது திட்டுனா கூட சரி அவனை என்ன வேணா திட்டுங்கடா. அதாவது ரஜினியோட கமல் இட்டு வச்சிருக்கான். அதாவது கொஞ்சம் என்ன மாதிரி கொஸ்டின் தெரியல ப்ரோ, நம்ம உண்மையை ஒத்துதான் ஆகணும். கமல் கம்மி தான். இல்லடா இவன் எதுக்கு நம்ம சொல்றாங்க 230 223 படமும் ஏதோ நினைக்கிறேன் கமல். அதுல 234 அதான் சொல்றேன். ஆனா ரஜினி அவ்வளவு படம் இல்லதான் 170 அவள் தான் படம். அதான் எனக்கு இது எப்படி இருக்குதுன்னா இல்லடா இதனால நீ வந்துட்டு அதிகம்லாம் சொல்லக்கூடாது. ஹிட் ரேஷியோ ரஜினிக்கு அதிகம் கமலை விட. பர்சன்டேஜ் வைஸ் ரஜினி அதிகம் கமலை விட. ஆனா இதுல என்ன கேட்டீங்க கமல் எதில் தரமா டாமினேஷன் இது இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அது வேறடா. அதெல்லாம் இப்பெல்லாம் நல்லா வாயை தோத்தாலே இப்ப போய் சொல்லுவானுங்க. அப்ப பிளாக் பஸ்டரான படத்தை இப்ப இண்டஸ்ட்ரின்னு வானுங்க. அது வேற கதை. ஆனா மேட்ரு என்னன்னா இன்டெலிஜென்ட்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதாவது இந்த ஜென்ரேஷன் பார்த்தா கூட அது புதுசா இருக்கிற மாதிரி படம் அது கமல் தான். அது எல்லாருக்கும் தெரியாது. கமல் தான் அது புதுசா இருக்கிறோம். அது உண்மையில அது பழைய படம் கூட கமல் புதுசா இருக்கிற மாதிரி தளபதி தளபதி குணா அதான் ப்ரோ. இல்ல இப்ப இருங்க இப்ப மஞ்சுபல் பாய்ஸ் எடுத்து இப்ப இருக்கிற அந்த குணாவை போட்டா கூட அது நல்லா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. ஏன் எனக்கெல்லாம் ஆளவந்தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் தான் அன்புசும் எல்லாருக்குமே. ஆனா இதெல்லாம் ஓடாத படம். புரியுதா? குணா கூட பெருசா போல தான். அதான் ஆமா அது நிறைய ஹேராம் நிறைய எனக்கு தசாதாரம் தான் பிடிக்கும்.
தசாவதாரம் எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க ப்ரோ, நம்ம தசாவதார் கண்ணியா வாங்க ஏய், இல்ல வாங்க. அது இல்லடா, அது கமர்ஷியலாவும் தம்பி விட்டுடு. அது இல்ல தம்பி தசாவதாரம் கமர்ஷியலாவும் ஆனா தம்பி விட்டுரு. டேய் இரு. மகா டேய் தம்பி, நடிப்புல தசாவதாரம் பார்த்த குருதி தசாவதாரம் புனல் பார்த்துட்டு வந்து பேசுறா தம்பி என்கிட்ட. சாரே நீ எதை வேணா தொட்டுக்க, ஆளா வந்தானது எனக்கு என்னன்னா அதை மட்டும் என் கையில குத்துட்டு மீதி எல்லாம் எடுத்துக்கின்ற மாதிரி. ஏய் எனக்கு ஆளா வந்தான் நீ ரொம்ப ஆள பிடிக்கும். இங்க பாரு, என்ன கேட்ட ஆள வந்தாரு குருதி புனலான்னா நான் குருதி புனல் சொல்றேன். ஏன் சொல்லு? இல்ல ப்ரோ, நான் ஒண்ணு சரி சொல்லிட்டேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். சரி, உங்க இல்ல 2 பேருக்கும் நிறைய பேர் நான் நிறைய விரும்மாண்டி பேர் ராட்சஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு விரும்மாண்டி ரொம்ப பிடிக்கும். விரும்மாட்டி எத்தனை கக்கஸ்க்கு போடா. இல்ல நிறைய பேர் வந்துட்டு இந்த ராட்சசன் அதை நிறைய படம் இப்ப 11 எல்லாம் பேசுவோம். உண்மையிலேயே ஆள வந்தான் திரும்ப பார்த்தா கூட நல்ல குவாலிட்டியில ஏத்தி பார்த்தா கூட அது அலெக்ஸ், இது கூட வர மாட்டேங்குது. விரும்மாண்டியோட ஸ்கிரீன் பிளே மேக்கிங் நம்ம போதுமான ஊர்ல மேக்கிங் ப்ரோ ஃபர்ஸ்ட் படம். டைம் எடுத்துட்டு வரானுங்க. ஹாலிவுட் இதுல லெவல் ஸ்கிரீன் பிளே இல்ல இல்ல இரு விரும்மாண்டி. ஆள வந்தான்ல பண்ண அந்த கிராபிக்ஸ் விஷயம் எல்லாம் இது பாரு, அந்த டைம்லயே அதை டாப் நாட்ச்ல இது பண்ணிருப்பான். இந்தியன் அலெக்ஸ் நீ சினிமால அத சொல்றல பார்த்து இப்ப ஒரு இல்ல இல்ல ஹாலிவுட் அலெக்ஸ், டேரக்டர் இன்ஸ்பயர் ஆனாரு. இப்ப ஆள வந்த நீ சொல்றல ஆள வந்த இன்னைக்கு பிரேம்க்கு புதுசா வேற ஒரு அது இல்ல ப்ரோ, அது இருக்கட்டும். ஆனா அதான் இதுதான் கமலுக்கு ஒரு நல்ல இது. ரஜினியோட கமல் இட்டு ஊத்தான், ரஜினியோட கமலுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இல்ல, இப்ப ஃபேன்ஸும் ஆள இல்ல அவனுக்கு வந்து இட்டும் இல்ல. அதே மாதிரி ஆள வந்து நீ கேட்கல. ப்ரோ நிறைய ஃபேவரட் படம் இருக்கு. தசாவதாரம், வசூல் ராஜா, அபய் சண்முகி. அதெல்லாம் கமர்ஷியல். வசூல் அதெல்லாம் ராஜாலாம் வேற அதெல்லாம் லெவல் இட்டு படம். வச்சு வசூல் ராஜெல்லாம் இட்டு தான், அதெல்லாம் கமர்ஷியலா இட்டு வச்சு அதெல்லாம். பம்மல் கே இல்ல சம்பந்தம். பஞ்சதந்திர கூட எழுதிது ஆனா ப்ரோ நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இல்ல ஓரளவுக்கு. மச்சி, உண்மையிலே ஒண்ணு சொல்லிட்டேன். இந்த இந்தியன் 2க்கு முன்னாடி கூட வந்துட்டு ஏன் விஸ்வரூபம் டு இந்தியன் 2க்கு முன்னாடி வரைக்கும் கமல் ஃபிளாப் படம் கூட நல்லா இருக்கும்ன்ற ஒரு 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 ஆடியன்ஸ்க்கு ஒரு பார்வை கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இருந்தது. ஆமா, ஒரு பார்வை ஆமா இருந்தது. ஆமா, இவனுங்களா அதான் இந்தியன் 2, அந்த தக்லீஃப், இமேஜ் இந்த டேமேஜ் ஆகல ப்ரோ. விஸ்வரூபம் 2 எடுத்து நாசமா போயிட்டானுங்க. இல்ல கமல்ஹாசன் Bro, இமேஜ் Thug Life டேமேஜ் ஆயிடுச்சு. தக் லைஃப் எல்லாம் தூக்கின்னு போய் தான் கக்கஸ்ல கரைச்சிருங்க. அதெல்லாம் வந்து ஐயோ ஏன் ப்ரோ நீங்க வர. ஏய் அலெக்ஸ், எனக்கு ஒரு டவுட். நான் என்ன தக் லைஃபே பார்க்கலாமா வேணாமா அது நாளைக்கு? ஏய் அது ஏய் எதுவுமே இல்லடா, எதுவுமே ஏய் இல்ல. இல்ல இல்ல அலெக்ஸ் அலெக்ஸ் ஒரே நிமிஷம். கேட்கல கிங்கு. கேக்குதா? ஒரு 2 போல யாரு இது மைக்கு? ஓகே ப்ரோ. ரெடியா இருங்க, அடுத்த இந்தியன் 3 வருது. அதான் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டானால வெறியேறுவானுங்க. எதுக்கு? அலெக்ஸ், சொல்லு சொல்லு பையா. இந்தியன் 3 வருதா? சங்கருக்காக போய் பாப்பல ஃபர்ஸ்ட் சும்மா இந்தியன் இரேண்டா. 3. அதான் ஆல்ரெடி ஒண்ணு பட்டதே போதும். சொல்லு. ஏய் இன்னைக்கு தான் அந்த கேப்டன் பிரபாகரன் ட்ரெய்லர் பார்த்தேன். தருண் பேசுறது கேட்கல. கேப்டன் பிரபாரா? கேப்டன் பிரபாகரன் அந்த ஏய் விஜயகாந்த் படம். ஆமாப்பா, ரீ ரிலீஸ் பண்றாங்க கேப்டன் பிரபாகரன். இல்ல தம்பி, 20 நிமிஷம் இரு. அந்த படம் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் பண்ணும்போது நான் தியேட்டர்ல பார்த்தது. அப்படியே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம். ஏன்னா அந்த வடப்பள்ளியில 2 இடத்துல ஒரு கட் அவுட் இருக்கும். ஆனந்த் தியேட்டர்ல தான் பார்த்தேன், மவுண்ட் ரோட்ல. நான் டிவில கூட அதை முழுசா பார்த்தது இல்ல. அலெக்ஸ் ப்ரோ, சூப்பரா சங்கரோட அடுத்த படம் ஹிட் ஆயிட்டா அந்த இது கேம் சேஞ்சர். ஃப்ளாப் வரும். அதுவும் ஃப்ளாப்பா? flop. அதுவும் அலெக்ஸ் ஃப்ளாப்பா? ப்ரோ ஃபிளாப் கூட இல்ல ப்ரோ, டிசாஸ்டர். இன்னைக்கு ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு போயிட்டு ஏமாந்து போயிட்டேன் அலெக்ஸ். என்ன சுந்தரா டிராவலா? இல்ல அம்பிகாபதி ரீ ரிலீஸ் நல்லா இருக்கும்னு சொன்னானுங்க, போயிட்டு நாசமா வந்திருக்கேன். இதுக்கு சொல்ற ஏய், இது படம் சுந்தரா டிராவல்ஸே போயிருக்கலாம் கேட்டேன். ஏய் என்னடா படம் நல்லா இல்லன்றியா நீயா? ஏய் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமேடா பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு. எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த படம். சாரு கிங்கு, நீ எந்த காலத்துல இருக்குன்னு தெரியல. இப்ப இருக்கிற ஏய் தம்பி, 9th 10th இல்ல 9th 10th பசங்களே குரோம் யூஸ் பண்ணுகிறானுங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னே தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்? காலம் மாறிடுச்சு. ஏய், படம் முழுக்க லூசு மாதிரி அலெக்ஸ், பண்றாங்க bro. அலெக்ஸ் அந்த ஏய் படத்துல. அலெக்ஸ் ஒரே நிமிஷம் கேள. எனக்கு வந்து அந்த படம் பிடிக்காது, ஓகேவா? என் வீட்டுல வந்து என் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்கும். எனக்கு அதுதான் ஆச்சரியம். எனக்கு வேற ஒரு படம் ஞாபகம் வருது. அந்த படம் தனுஷ் படம் வந்து ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து சரியா போனுச்சான்னு இல்ல, ஆனா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி வரையும் நல்லா இருக்கும் அந்த படம். உத்தம புத்திரன். படம் பேர சொல்லு. அது நல்லா இருக்குமே, எல்லாருக்குமே ஃபேவரட் ஆச்சு அந்த படம். நல்லா இருக்கும். என்ன ஓடிச்சா என்னன்னு தெரியல. ஹலோ அலெக்ஸ் ப்ரோ. சொல்லு bro. அவங்களோட ஒரு கொஸ்டின் எப்படின்னா, உங்களோட வீடியோஸ் நான் யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன். முன்னாடி ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. நல்லா ரொம்ப நல்லா இந்த எப்படி இந்த சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு?
அவரு லியோ இல்ல லியோ சக்சஸ் மீட்ல அவர் சொல்லும் போதே அது அப்பயே எல்லாமே முடிஞ்சது. ஒரு வருஷம் அது எப்படின்னா லியோ வரைக்கும் எல்லாரும் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு தேவையா இருந்தது. ஏன்னு கேட்டா வாரிசு துணிவு கிளாஷ், அச்சின் சாவு ஜாலியா இருக்கும். ஏன் லியோவும் ஜெயிலரும் ஒரே மாசம் கேப்ல வந்துச்சு, அதுவும் அச்சின் சாவு ஜாலியா இருக்கும். அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் தேவையும் இல்லை, எதுவும் இல்லை. கோட்டு வருது, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே போச்சு. அவ்வளவு இல்ல அதான் நான் முன்னாடி அது என் தலைவன் இங்க பாரு, என் தம்பி என் தலைவன் ஒண்ணு தான் சொன்னாரு, ஜாலியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, இனிமேல் நம்ம தான் அப்படின்னோட சைலண்ட் ப்ரோ. ஆயிட்டோம். முதல்ல இல்ல ப்ரோ, இப்ப நான் சொல்லிட்டேன், சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அந்த ஆள் பேச்ச ஃபுல்லா இனிமே ஃபுல்லா கேட்கற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை, கொஞ்சமாவது மதிக்கணும். புரியுதா? அதாவது இன்னொன்னு, இப்ப நான் சும்மா இருக்கிறனால இங்க வந்துட்டு எதுவும் தான் புரியுதா, கொஞ்சமாவது எடுத்து அதை பண்ணோம் தான் நான் அதை மாத்திக்கிறேன். கரெக்டா அதாவது தளபதி வந்து இப்ப இன்னொன்னு இல்ல, இதனாலதான் நானும் ஒண்ணு சொல்வேன், கட்சி வந்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு நடத்திக்கின்னு அதை கொண்டு போற தளபதிக்கு தெரியும் ஒரு ஒப்பீனியன், ஏன் ஒரு விஷயத்த என்னென்ன மூவ் பண்ணோன்னு. ஒரு தமா தோண்டு போன்ல 2 GB போட்டுக்கிட்டு யூடியூப் நான் சொல்லிட்டா பிராக்டிகலா சொல்றேன், நம்ம மிஞ்சி போனா என்ன தம்ம பண்ணிருப்போம். யூடியூப்ல இந்த சவுக்கு சங்கர் இருக்கிற வீடியோ இவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்போம். அவர் தான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். அதான் நம்ம மிஞ்சி போன நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்துட்டு ஏதாவது அரசியல் ஞானிகள் இந்த மயிர்கள் அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டிருப்போம். இதெல்லாம் கேட்டோம் நம்மளுக்கும் ஒரு ஐடியாவுக்கு தான் எடுத்துப்போம். இப்ப எல்லாரும் முட்டாள்னு சொல்லு, எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஆனா சும்மா வந்துட்டு உன் ஐடியாவை தூக்கின்னு வந்தாதான் இந்த கட்சியில சொல்லிட்டு நான் சொல்றதான் செய்யணும், போன்ல 2 GB நெட்டை போட்டுக்கின்னு அதான் உயிரை வாங்கிட்டு இருந்தா அது ப்ராக்டிக்கலா இருக்காது. முதல்ல கட்சின்றதே ஒரு நம்பிக்கை தான். எந்த கட்சியை எடுத்து பார்ப்போம், இவன் தான் இந்த தலைவன் கரெக்டா போவான்னு தான் எல்லாம் உட்காந்து இருப்பானுங்க. புரியுதா? அதுல ஏதாவது எனக்கு என்னன்னா, யாருமே இப்ப விஜய் ஏதாவது தப்பு பண்ணா கம்முனா இருப்போம், கேட்பானுங்க, நல்ல விஷயம் அது. புரியுதா? தப்பு பண்ணா கேட்கலாம். ஆனா நம்ம கட்சியில மட்டும் தான் என்ன தெரியுமா, நான் சொல்றதா நீ செய்யணும், இதை ஏன் செய்யல, நான் அப்படி நினைச்சேனே, இதனா படமாடா இது, நான் வந்துட்டு தான் கிளைமேக்ஸ் இப்படி நினைச்சேன், இன்ட்ரோ இப்படி நினைச்சேன்றது. இவனுக்கு என்ன தெரியுமா, தான் இப்ப ஏதோ ஜாதி கொள்ளனா இருந்தா கூட ஏங்க ஏங்க சொல்லு, ஏதாவது மழை பெஞ்சா கூட கேட்பானுங்க போல, ஏங்க அதை சொல்லு, இது பண்ணல. ஏதான் இது எப்படின்னா, இப்ப ஒண்ணு எது சொல்லணும், அது சொன்னா ஏதாவது நடக்குமா, இல்லாதான் ஒரு ஒப்பீனியன் ஒருத்தருக்கு இருக்கும். அது அதான் ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்போ ஒரு நிமிஷம் இல்ல, மைக் கொஞ்சம் இதுவாகுது. சேவியோவா கொஞ்சம் இல்ல ஹெட்செட் இருந்தா கூட பிடிங்கிடுங்க. இல்ல மேட்டர் என்னன்னா, அதான் ஒருத்தர் நம்பினா போதும், அவ்வளவுதான் மேட்ரு. இன்னொன்னு, நீ இப்ப ஒண்ணும் இல்ல, நீ நம்புற ஒருத்தர் வந்துட்டு கேவலமா ஏதாவது பண்ணா சரி, நம்மனா பவன் கல்யாணா இல்ல வந்துட்டு ரஜினியா, நான் தான் கேக்குறேன். இப்ப நீ விஜய் ஏதாவது தப்பு பண்ணா நீ கேக்குறதுல சத்தியமா நியாயங்குது. அரசியல் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அம்போன்னு போனா நீ கேக்குறது நியாயங்குது. பவன் கல்யாணம் எப்படி கொள்கையை மாத்திட்டு பிஜேபிக்கு சொம்படிக்கிறான், ஹிந்தி கத்துக்கணும்னு சொன்னா நியாயங்குது. இந்த ஆளு ஏதாவது ஏடிஎம்கே வந்தாலும் என் மயிராச்சின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. எவ்வளவு விஷயம் அதான் புரியுதா, எல்லாமே பர்ஃபெக்டா போகும்போது கூட சும்மா இந்த ஆளை பிடிச்சதான் விஜய் டிபி வச்சுன்னே எனக்கு திட்டுறது ஆளுங்களை பார்த்தாலே காண்டா இருக்கும். பார்க்கும்போது அசிங்கமா கேட்கணும்னு தோணும். என்ன பண்றது? அதான் இப்ப கட்சியில வந்தனால இதுக்குன்னா ஒரு பேகப்படி வச்சு திட்டணும் போல இருக்குது எனக்கு. ப்ரோ நானே கேட்டு விட்டுருக்கேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் சொன்ன ஆக்சுவலி நீங்க பண்றது எனக்கு கேக்குதா ப்ரோ? ஹலோ ஆக்சுவலி நான் அலெக்ஸ் ப்ரோ, நான் உங்களோட என்னாச்சு ப்ரோ? ஒரு நிமிஷம் இல்ல, விக்னேஷ் ப்ரோ சொல்லி முடிச்சுட்டான். சொல்லு. ப்ரோ அதான் உங்களோட நான் முன்னாடி இதெல்லாம் கேட்டிருக்கேனா, எப்படி இந்த ஒரு மனுஷன் இப்படி மாறிட்டாரு, எதனால அப்படின்னு எனக்கே யோசிச்சு பார்த்தேன். ஆனா நம்ம அண்ணா வந்து ரொம்ப நல்ல வழி மட்டும் தான் காட்டியிருக்கேன். ஆமா இல்ல ப்ரோ, அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா நம்ம அண்ணன் வந்து எல்லாமே நல்ல வழி தான் காட்டுறாரு. ஆனா சில பேர் நமக்குள்ளே இப்ப 2 டீம் 3 டீம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. இல்ல அது சார் இல்ல இருக்குது. அதான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது டீம்னா இப்ப தனித்தனி டீம்னா டீம் இல்ல. விஜய் பேச்ச கேட்கிற ஒரு டீம், விஜய் நம்புற ஒரு டீம். விஜய் நம்பாம நான் தான் புலித்தின்னு தெரிஞ்சிருந்தா அது அவங்கவுங்க இஷ்டம். அது யாரும் கேட்டுக்கிறது இல்ல. அடி வாங்கி சாவேதாவது செத்துக்குதான், என்ன பண்ணவே வேணா போய்க்க. புரியுதா? இதுல இன்னும் இல்ல ப்ரோ, இது ஒரு நிமிஷம். இதுல இன்னொன்னு ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் பேச விடுங்க ப்ரோ. நான் வேற ஒண்ணு சொல்றேன், அந்த டாபிக் இல்ல வேற ஒண்ணு சொல்றேன், அந்த டாபிக் இப்போ இல்ல. இப்ப விக்னேஷ் ப்ரோ ஒண்ணு சொல்றாருன்னு எடுத்துப்போம். ஏன் நிறைய டைம் விக்னேஷ் ப்ரோ தான் ஃபேன் ஃபைட் பண்ணாத, சண்டை போடாம சொல்லியிருக்கோம். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன்.
இத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. நான் யாரதையும் கேட்டிருக்க மாட்டேன், எதுவும் வச்சிருக்க மாட்டேன். அப்பயும் நான் சண்டை போட்டு தான் இருந்திருக்கேன். அதான் சொல்றேன், விஜய் இது என்ன அந்த வார்த்தை பெருமையா? அந்த அதான் விஜயால இது எப்படி தெரியுமா, எனக்கும் ஒரு ஈகோ இருக்கும். விக்னேஷ் சொன்னா நான் எதுக்கு மாறணும்னு இருக்கும். ஆமா, உண்மையில நான் எதுக்கு மாறணும்? புரியுதா? அப்ப அப்ப இல்ல இல்லடா சித்புரம் இல்லடா நினைப்பாரு இல்லடா அவரு இல்லடா அண்ணன் இல்லடா இல்லடா எனக்கு புரியலடா. இப்ப நீ என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா? இல்ல ப்ரோ. இப்ப உளர்ற, ஒரு நிமிஷம் கத்துற, இல்ல ஆளு இருங்க. கீழன்ற இருறா. உன் கோவம் எல்லாம் நியாயம் தான்டா. கோவம் இல்லைங்க, பொதுமொழியில புரியுதா? இல்ல பேசணும். இல்ல விஜய் இருறா, சொல்றது நீங்க என்ன சொல்றது என்ன ஒண்ணான்னு எந்த கேக்குறேன். மயிரை வேணாலும் நீ இது பண்ணு, ஓகேவா? பொதுமொழியில பேசும்போது தளபதியும் சரி எல்லாரையும் சரி கொஞ்சம் பொறுமையா பேசு. இப்ப என்ன இல்ல பேசுறோம், என்ன இது எல்லாம் நான் பண்றோம் கரெக்டா தான் நிதானிச்சு பேசு, பேசியிருக்கேன். கரெக்டா ஓகேவா? தான் ப்ரோ பேசுறேன். என்ன 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 நிதானிச்சு ஒரு பேசு, நிமிஷம், நான் ஏதாவது ஓகேவா? தப்பா பேசுனேன் யாரா சொல்லுங்களேன். கீழே இங்க இப்ப மைக்ல இருந்து சொல்லு. தப்பா பேசுனேன் அதாவது. இங்க இங்க நான் சொல்ல விரும்பல. நான் தனியா போய் நான் உங்ககிட்ட சொல்றேன், அது ஓகேவா? அது இருக்கட்டுங்க. திரும்ப ஆனா சொன்னா ஒரு அது வந்து நிமிஷம், வேற மாதிரி நான் கண்டென்ட் ஆகும். நான் ரியாலிட்டி இருடா, இருக்கிறத ஒரே சொல்றேங்க. ஒரே சரி இல்ல விட்டுரு ஒரே வார்த்தை சொல்லுவேன். நீ பையா, எதுவும் விட்டுரு சொல்லு, பையா, என்ன விட்டுரு வெங்காயம் பையா, வேணாலும் விட்டுரு சொல்லு. விட்டுரு விக்னேஷ், எனக்கு விட்டுரு அதை தோன்றதான் பத்தி சொல்ல விட்டுரு. முடியும். அதான் இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சொன்னாலும் இல்ல சரி. யார் அது? இல்ல இல்ல யார் அது என்ன விட்டுருன்றது? ஏங்க நான் கிங்கு தான். அலெக்சிட்ட பேசிட்டு இருக்கேங்க. கிங்க வச்சது கிங்கனா? கிங்கு. ஏன்னா வாய்ஸே இல்ல இல்ல. நடுவுல ஏன்னா அவரோட நடுவுல பேசுனாரு. நடுவுல உங்களதான் தின்னுந்தாரு. இல்ல இல்ல மேட்ரு உன்னதான் தான். மேட்ரு தேடுவாரா? இல்ல இல்ல இல்லங்க. மேட்ரு என்னன்னா, ஊடகம் யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஆனா சின்ன வயசுல இருந்து நம்மளால பிடிக்கிறது ஒண்ணு சொன்னா அது கேட்போம்ல. டிராபிக்க மாத்திர அதுதான் ஒரு மேட்ரு. சும்மா. இப்ப என்ன ஆச்சு? அப்ப இல்ல இல்ல நீங்க இப்ப சொல்ற என்ன இல்ல இல்ல நான் என்ன ஆப்போசிட்ல இல்ல இல்ல இருக்கிறோம். எல்லாருமே கரெக்டா தான் இருக்கு. என்ன ஆச்சு? எதுக்கு இது பண்றீங்க? ஏய் விட்றா விட்றா அதை விட்றா விட்றா அதை விட்றா, அவருக்கு பிடிக்கல, ப்ரோ விட்டுரு. ப்ரோ விக்னேஷ் விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ இதுல இன்னொன்னு இல்ல இல்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. அலெக்ஸ் இல்ல ப்ரோ இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கரெக்டு நிமிஷம் தானே? ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ. நான் 2 டீம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் 2 டீம் சொல்ல. இவர் வந்துட்டு இது பண்றாதான் அதனால கோச்சிக்கிறாரு. 2 டீம் வேற, 2 ஒப்பீனியன் மைண்ட் வேற. புரியுதா? நான் தான் சொன்னேன். டீம் இல்ல ஒப்பீனியன் மைண்ட் இருக்குதுன்னு. ஒண்ணுதான். எல்லாரும் நம்ம பசங்க தான்டா. இது வேற. புரியுதா? நான் இப்ப எல்லாரும் இல்ல நம்ம விஜய் திட்டுறது தான் நம்ம பசங்க தான், தள்ள தூக்கி போட்டுதான் எல்லாம் ஓகே தான். ஆனா வந்துட்டு மைண்ட் அப்படி வேறன்றேன். கிடையாது. திட்டலடா, நான் அது விஜய் ஃபேன் ஒண்ணு ரெண்டு இல்லைன்னு பேர் சொன்னா இருப்பானுங்க. திரும்பவும் இல்லடா, ப்ரோ விஜய் ஃபேன் நம்ம இல்லைன்னு எப்பயுமே சொல்லு. எப்பயுமே விலைக்கு பேசக்கூடாதுடா. புரியுதா? விலைக்கு தான் ப்ரோ நான் பேசுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் விலைக்கு தான் பேசுவேன். புரியுதா? ஏய் நீ என்ன ப்ரோ கருமம் வேணாலும் பண்ணிக்கடா. ப்ரோ ஓகேவா? ப்ரோ விக்னேஷ் 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 ஐயா, ப்ரோ தப்பு நீங்க தப்பு தான் சொல்றது என்ன என்ன ப்ரோ? கேட்டா. ஹலோ ப்ரோ மிஸ்டர் விக்னேஷ் இருக்குங்க ப்ரோ சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. கிங்கண்ணா இருக்கு சொல்லுங்கண்ணா. போதும். அதாவது கீரவாணி இது இந்த வானமே இல்லைன்னு தெரியுமா? ஆமா வா இந்த கம்மங்காடே கம்மங்காடே பாட்டு. அம்மா சரி. கம்மங்காடுனா ஏதோ வேற மாதிரி கேக்குது. சொல்லு. டேய் இல்லடா, ஏண்ணா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இல்ல அதான் கீரவாணி பத்தி பேசிட்டு இருந்தால, அதுதான் உன்னை தேடினேன். நீ இப்பதான் வந்த, அதான் உனக்கு டாபிக் பார்த்து இதை சொல்றேன். அதாவது இல்ல அவர் ஏஜுக்கு ஆளை தேடி இருந்தாரு. ஒரு இது ஒரு படம் உங்களுக்குதான் எர்ற கேக்குது. எர்ற எர்ற நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஏன்டா குறுக்கல வர எல்லாம் ஸ்கோர் பண்ணுமாடா? நடுவுல கேட்டாரு ப்ரோ. அதானே அண்ணா சொன்னேன். நான் யாருக்கும் தெரியல. இருடா, நானே 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 அவரு குரலுன்னு தெரியாது. ஆனா சார் கிங்கண்ணா கோல்டுப்பா, கோல்டு ஆயிடுச்சு, கோல்டுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நான் என்ன தெரியுமா சொன்னேன், இல்ல குரல் விட்டுரு இல்ல இல்ல நீங்க தான் மேட்ரை தெரியல. விட்டுருன்னு சொன்னேன். மேட்ரை விட்டுருப்பான்னு சொன்னேன், அதெல்லாம் சொல்ல. அதுக்கு இல்ல யாரோ யாரோ புது பசங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அலெக்ஸிட்ட பேசுற போது தடுக்கிறாங்கன்னு பார்த்தேன். நீங்கன்னு தெரியல. சாரி சரி அது சொல்றா பிரச்சனை அலெக்ஸ் அடுத்து யார படம். இல்ல. அதாவது இங்க பாரு, சேவியர் வந்து எது என்ன மனமாற்றம் இவ்வளவு டீசெண்டா பேசுறீங்கன்னு கேட்டாரு. அதுக்குதான் அலெக்ஸ் ஆரம்பிச்சான். அது குறுக்கால் நெருக்கல் எங்க போய் புதகுள்ள போய் விழுந்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ இல்ல இல்ல ப்ரோ, நான் கேட்டது அலெக்ஸ் சொல்ற பதிலெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி முன்னாடி அலெக்ஸோட இது நான் கேட்டிருக்கேன். ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாரு, ரொம்ப ரொம்ப ஓவரா இதா பண்ணுவாரு. ரொம்ப இப்ப டீசெண்டா எல்லாத்தையுமே இப்ப மாத்தி ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியா பண்றாரு. நம்ம நல்லது இல்ல ப்ரோ, நம்ம நல்லது சொல்றோம், புரியுதுங்களா? கேக்குறவங்க கேளுங்க, கேட்கறவங்க கேஸ் வாங்கிட்டு போங்க. நாளைக்கே பாத்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்ட்ல தூக்கி தனித்தனியா கேஸ் போட்டாங்க சொல்றேன். நான் அவர்கிட்ட தான்டா சொல்றேன், பொதுவா சொல்றேன்டா. இந்த மொத்தமாவே இங்க பாரு, நான் எனக்கு தான் 4 மூளை இருக்கு, நான் தான் இது பண்ணி பேசுவேன், நீ என்னதான் சொன்னாலும் ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருப்பேன், அசிங்கமா பேசுவேன்னு சொல்றவங்க அது புடிச்சு லாக் பண்ணாங்கன்னு வைங்களா, நாளைக்கு லீகல் இல்ல சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம், நாளைக்கு லீகல் டீமும் வந்து நிக்காது. அவங்க நினைச்சாலும் இது பண்ணவும் முடியாது. புரியுதா? இல்ல பொதுவாவே சொல்றேன். இல்ல பொதுவாவே சொல்றேன். ஓகேவா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதும் கேட்கலன்னு வைங்களேன், கூட இருக்கணும் பாத்தீங்கன்னா இது பண்ண முடியாது. அப்போ இல்ல அப்ப தளபதி சொல் பேச்ச கேட்காதது தப்பு தானே? தளபதி சொல் பேச்சு இல்ல ப்ரோ, தளபதி டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ண சொன்னாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அசிங்கமா பேசுறதும் தப்பு தானே?
அது எப்பயுமே தப்புதான்டா. அததான் bro பொது சொல்றேன். வெளியில அதே வந்து மாதிரி இல்ல பாத்தீங்கன்னா கண்ணியம் அதே இல்லாத மாதிரி பேசுறது. தளபதிக்கு அகைன்ஸ்டா ஒப்பீனியன் சொல்றதும் தப்பு தானே. அதாவது ஒரு தப்பே பண்ணாம தப்பே பண்ணாமலா? அது தப்புதான்டா. ஆ இங்க பாருடா, ஆ எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்டா, புரியுதா? இதுக்கு உனக்கு ஏதாவது எப்பயுமே சொல்ற பாரு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரைட்டுன்னு சொல்ற ஒரு உரிமை இருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கும் உரிமை உண்டு, ப்ரோ புரியுதா? ப்ரோ ப்ரோ அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் இல்ல பண்ணிருக்காங்க. ப்ரோ. ப்ரோ கீழ இருந்து இல்ல ப்ரோ கீழ இருந்து ஒருத்தன் வரான்னு இல்ல எடுத்துப்போம். இல்ல கீழ இருந்து ஒருத்தன் வரான். விக்னேஸ்வரன் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் ஒரு திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருந்து திட்டினா நீங்க ஏத்துப்பீங்களா? தப்பே பண்ணாம அடிப்பீங்களா மாட்டீங்களா? திட்டினா நம்மளே எனக்கு பொழப்போம்டா, அதாங்க புரியுதா? திட்டுறானுங்களே அது டிஎல்ல தளபதி ஆஹ் திட்டுறானுங்க. எனக்கு அதான் உம் காண்டாகுது. அதுவும் அது விஜய் டிவி அவங்கள வச்சு நீ விட்டுற, எச்சக்கடுது. அவன அவன அது அவன அலெக்ஸ் ஆஹ் ப்ரோ அவன்ல நீ திட்டிக்கோ, விக்னேஷ் ஒரே திட்டினா அவனுங்களா நிமிஷம். வச்சுக்கோ. திட்டும் போது தான் நீங்க வந்து கேட்டீங்க உம் எதுக்குன்னு. அதான் நான் கேட்டேன். அலெக்ஸ் ஒரே உம் நிமிஷம். அலெக்ஸ் ஒரே நிமிஷம். விக்னேஷ் நீ நம்ம இப்போ கண்ட்ரோலா இருக்க தெரியுமா? நீ இதை வேணா நினைச்சுக்கோ. காலையில உம் 9 மணிக்கு இந்த யூபிஸ் ஒண்ணு போடுறானுங்க. நான் பாப்பேன். நான் ஆபீஸ் போகும்போது எனக்கு உம் செம்ம காண்டாகும். சார் காலைல நான் 10 மணிக்கு. கேட்காதீங்க சார். எல்லாம் எரிச்சலா இல்ல கேட்காது. இல்ல இல்ல நான் 2 நிமிஷம் தான் போவேன் உள்ள. இவனுங்களுக்கு தவிர தளபதியை தவிர வேற வேலையே இல்லையா இவங்களுக்கு? இல்ல ஏதாவது சொல்ல, நீ அந்த காசு கொடுத்து பண்றாங்கன்றது அன்னைக்கு அப்பதான். டெய்லி காலையில காலையில மத்தியானம் சாயங்காலம் 1 hour எங்கிருந்தா வருவானுங்களோ தெரியல. எதையோ பேசுறானுங்க. அது இருக்கு. டேய் அங்க உங்க வீட்டு பத்தி எரியுது, அதை பாருங்கடானா. இங்க அவரு வந்து ஏன் என்ன பண்றாரு, தளபதி ஏன் இப்படி பண்றாரு, அவங்க ரசிகர் ஏன் இதை பேசுறாங்க, இதையா? ஐயோ, ப்ரோ 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 அதே மாதிரி தான் நான் ஒன்று கேட்குறேன். 2 நிமிஷம் தான் இது இப்ப கேட்பேன், தூக்கி போட்டுருவேன். ப்ரோ நான் ப்ரோ சொல்றேன். ப்ரோ எனக்கு என்ன கோவம், எனக்கு அவ்வளவு கோவம் வரும் சில டைம். சரி பேசக்கூடாது, நான் இறங்கி உள்ள போய் நேரம் பேசுன்னு தான் நினைப்பேன். சரி நம்ம பேசக்கூடாது, நம்ம பேசக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நான் பிரணவ் எங்கேயும் போகாம கம்முனுக்கிறேன். ப்ரோ நான் பிரணவ் ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா ஒரு இல்லை ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ, எப்படின்னா இப்போ நமக்கு எதிராக நிறைய பேர் இங்கே ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நான் இந்த இதில் நான் யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கேன். எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் வராரு, இங்கே நம்ம டிஎம்கே அடிச்சிட்டு இருக்கோம். அதாவது நான் இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஸ்பேஸ்ல இருந்து டிஎம்கே அடிச்சிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, நீங்க எதுக்கு டிஎம்கே இதை அடிக்கணும், அங்கே பிஜேபி அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான், நம்மளை கொஞ்சம் மாற்றி விடுறாரு. அப்போ விக்னேஷ் ப்ரோ கரெக்டாக அதை கேட்ச் பண்றாரு. கரெக்டாக அந்த ஆளுக்கு ஆப்போசிட்டாக பேசி அதை நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணுறாரு இங்கே. நான் அதை ஒரு நாளைக்கு பார்த்தேன். ஆமாம், இங்கே நிறைய பேர் அதே மாதிரி தான். நம்ம நம்ம ஒரு ஃபோக்கஸாக நம்ம தலைவலி சொன்ன மாதிரி நம்ம ஒரு நேர்கோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளை இங்கே டிவைட் பண்ணுறதுக்காண்டியே இங்கே நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் அதை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ்டாக போகணும். அதுதான் நான் விக்னேஷ் ப்ரோ அன்னைக்கு பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்ம டைவர்ட் ஆகி போகக்கூடாது. நமக்கு என்ன தேவை, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் இங்கே. அதே மாதிரி ஹலோ ப்ரோ. ஆமா கேக்குதா? இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன் இங்கே இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம படம் வரும். இங்கே நிறைய குப்பை படையெல்லாம் வந்துச்சு. நமது நண்பரோட படையெல்லாம் குப்பை நிறைய படம் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு இப்போ நானும் என் ஃப்ரெண்டு அஜித் ஃபேனு, நான் விஜய் ஃபேன் வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் சண்டை போடாத சண்டே கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னு இல்லை. அது குப்பை படமா இருக்கும். அவன் சொல்லுவான், எங்க தலை நடந்தா பாத்தியா, அது பாத்தியா, அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம பசங்க இப்போ இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறேன். நான்லாம் நம்ம சுறா படத்தையே தூக்கி வச்சு கொண்டாடுறாளுங்க. அதை விட்டுருங்க, அதில் நான் சொல்ல வரேன். இப்போ உள்ள பசங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம படத்துல சின்னதா படம் நல்லா தான் இருக்கும், ஆனா உடனே அடிக்க தொடங்கிடுறானுங்க. இங்க ஒரு பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொது வழியில நம்ம நம்ம இன்சைடா இப்போ அலெக்ஸும் நானும் பேசும்போது இல்ல நம்ம ப்ரோ, இன்டர்னலா புரியுது பேசிக்கலாம். புரியுது. இல்ல இனிமே இல்ல மத்தவங்களுக்கு எல்லாருமே ரிவ்யூவர் வந்துட்டு நார்மலா இருப்பான். விஜய் படத்துக்கு மட்டும் எல்லா ரிவ்யூவரும் சயின்டிஸ்டா மாறுவானுங்க. எல்லா அதுதான் ரிவ்யூவரும் ப்ரோ. சயின்டிஸ்டா இருப்பாங்க. இப்போ லியோ படம் உண்மையில 1000 கோடி அடிக்க வேண்டிய படம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்துல சினிமால என்ன அந்த ஒரு தமிழ் சினிமா 1000 பேசக்கூடாது. கம்னு இருங்க. இல்ல இல்ல ப்ரோ, இல்ல அப்படி சொல்ல வரல. அதாவது அந்த படத்துக்கு இவங்க அடிச்ச அடிக்கு உண்மையில படுத்துக்கணும் அடுத்த நாடு. ஒரு தளபதி நாங்கள் ஒரு பேசிக்காண்டி 600 கோடி அடிச்சிச்சு, அது தெரியுமா? அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரியும்னே தெரியல. நீங்க இல்ல இந்த ஏதாவது சோசியல் மீடியாவும் நம்ம விஜய்க்கு வந்த ஒரு அதான் விஜய்க்கு வந்த நெகட்டிவ் யாருக்கு வந்திருந்தாலும் நம்மளால நடிச்சிருக்கவே மாட்டானுங்க திரும்ப.
ஆமா ப்ரோ, நான் அதுதான் சொல்றேன். நம்ம படம் வரும் வராது அது கூட தெரியாது. 9 மணிக்கு ஓப்பன் ஆகாது, 5 மணிக்கு எதுவுமே நடக்காது. எப்போ அந்த அன்னைக்கு வரைக்கும் சண்டை போயிட்டே இருக்கு. தியேட்டருக்காரங்கிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நமக்கு ஒரு படம் கூட பிரச்சனை இல்லாம இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆனதே இல்லை. இங்க பாருங்களேன், இங்க நம்ம பசங்களே நம்ம கூட நின்றுட்டு அன்னைக்கு இவன் இப்படி எடுத்துக்க கூடாது அப்படி இந்த மொக்க படத்தையே அவங்க எலிவேட் பண்ணி ஒண்ணுமே இல்லாத படத்தையே அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீங்க நீங்க ஓகே, நமக்கு நல்லா இருக்கும் நல்லா இல்லை, அது இன்சைடா பேசிக்கங்க. ஏன் பொது வழியில போடுறீங்க, பொது வழியில பேசுறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா இது உண்மையிலே விஜய் ஃபேன் தானா அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். உண்மையா bro. இல்ல இப்போ ஜென்ரேஷன் மாறும்போது ஒரு நிமிஷம் இல்ல. இப்போ ரொனால்டோவே ஒருத்தனுக்கு பிடிக்குதுன்னு எடுத்துப்போம், தோனி பிடிக்குதுன்னு எடுத்துப்போம், அதாவது விஜய் பிடிக்குதுன்னு எடுத்துப்போம், எல்லாரும் எடுத்துப்போம். இப்போ இருக்கிற அதுதான் இப்போ ஜென்ரேஷன் 2K பசங்க எப்படின்னா ரொனால்டோவும் கலாய்ப்பான், புரியுதா? தோனியும் ஆமா கலாய்ப்பான், விஜயும் அவனை புரியுது அவனே கலாய்ப்பான், ஆனா அவனே பிரைஸ் பண்ணுவான். இது இது வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சொல்றேன். இவங்களுக்கு இது என்டர்டைன்மெண்ட் தான் பாக்குறானுங்க. அதாவது ஒரு ஹீரோவை ரொம்ப டையாட்டா பார்க்க மாட்டான். அவன் பிளேயரா இருந்தாலும் பிளேயரா தான் பார்ப்பான், ஆக்டரா இருந்தா ஆக்டர் தான் பார்ப்பான். ஆனா நம்ம ஜென்ரேஷன் வாழ்ந்ததெல்லாம் எப்படி இருக்குதுன்னா நம்ம ஹீரோனா தான் பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆகி பார்ப்போம், புரியுதா? அப்படி பார்த்தா இங்க இன்னும் வேற ஏதாவது டையாட்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம அண்ணன் மட்டும் என்னன்னு தெரியல, நம்ம என்ன 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 கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை ஏத்துக்கிறாரு. அடுத்த படத்துல அதை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு தெரியுமா? இங்க சில பேர் இருக்காங்க அந்த அது குப்பையே அந்த விஷயம். அப்படியே அப்படியே கொண்டு வந்து நிற்பானுங்க. ஆனா சரி விடுங்க. எனக்கு தெரிஞ்ச தளபதி மட்டும் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவாரு. அந்த விஷயத்துல அவர் கேட்கிறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு, தெரியுது. ஆனா இப்படியெல்லாம் பொது வழியில நீங்க அடிக்கிறது எனக்கு சுத்தமா இப்ப லோகேஷே உண்மையில லோகேஷ் நம்ம மாஸ்டர் படம் மாதிரி என்ன சொல்றது அவ்வளவு கிரிப்பா இருக்கும் அந்த அந்த ஃபிலிம்ல. படத்துல ஒண்ணும் இல்லைன்னா திரும்பவும் ஆஹ் சொல்றேன். இல்ல இப்ப ஒரு நிமிஷம். லோகேஷ் விஜய் விட்டு அஜித் இல்ல அடிக்கிறாங்க, இல்ல என்னன்னு விஜய் தெரியல. விஜய் அஜித்தோட அந்த டையாட் ஃபேன்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் எல்லாரும் எப்படின்னா எல்லாருக்கும் ஃபேன்ஸ் வருவாங்க, ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே ஃபேன்ஸ் வரும், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இல்லைன்னு இருக்கு, இல்ல வரும், அது வேற. ஆனா டையாட் வராது. டையாட்னா எப்படின்னா படம் நல்லா இல்லைனா கூட போய் பாக்குறது, ஐயோ இவங்கெல்லாம் கடவுள் மாதிரின்னு உப்பு போடுறது, முட்டை கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த விஜய் அஜித்தோட முடிஞ்சது கடைசியா. அதான் அது முன்னாடி 90sல கேட்டா ரஜினிகமல்னுவாங்க, அதான் இப்போ விஜய் அஜித்தோட இதோட முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னா அவ்வளவுதான். அது நார்மலா ஆல்ரெடி அப்படிதான் இருக்கானுங்க. இப்ப சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. படத்தை படமா தான் பார்ப்பானுங்க, அதான் ஹீரோவா தான் பார்ப்பான், நார்மலா ஆக்டரா தான் பாக்குறானுங்க, தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. இவ்வளோ இப்ப எல்லாம் ஒரு டயர் 2ல ஒரு ஒரு ஆக்டருக்கு இப்ப கிசு வந்தா கூட அவனுங்களே அதை தைரியமா அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க, புரியுதா? எங்க ஹீரோ இப்படிதான், எங்க இது இப்படிதான், புரியுது? அவனுங்களே இது பண்ணிக்கிறாங்க. அந்த கிசு உண்மையா இல்லாம கூட இருக்கலாம், இதான் இப்படி கூட இருக்கலாம், புரியுதா? ஆனா அவனுங்களே தான் கரெக்ட். ஒரு 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 ஆக்டர் அவன் போட்டிருப்பான், அவனுங்களுக்கே புரியுதா? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல அவங்களுக்கே அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. யாரும் அந்த ஒரு க்ளோஸா பார்க்க மாட்டாங்க. அப்படி இல்லை, கரெக்டு தான். ஓகே, இப்போ ஒரு பசங்க அப்படி இருந்தா கூட விஜய் அடிக்கிற மாதிரி நெகட்டிவிட்டி இங்க யாருக்குமே இல்லை ப்ரோ. விஜய்கிட்ட அடிக்கிறோமோ எனக்கு அப்படியே ஃபீல் வரும். ஒரு என்னென்ன நம்ம சொந்த அண்ணனா இல்லை நம்ம ஒரு இதுல நம்ம ஒரு ஃப்ரெண்டா சாவியோ அந்த மாதிரி ஃபீல் சாவியோ ஆகும் ப்ரோ. நம்ம சாவியோ கூட்டத்திலே இருந்துட்டு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதாவது இப்போ நீங்க இவ்வளவு சொல்லுங்க ப்ரோ. ஒரு பேய் கேக்கல பிரேக் ஆகும். இதை விட கேக்கல narrative கேக்கல எங்க கேக்குதா? பிரேக் ஆகுது ப்ரோ. சொல்லுங்க. இல்ல இப்போ இன்னும் எலெக்ஷன் நெருங்க இன்னும் ரொம்ப போவானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டே ஒண்ணுதான், தளபதி பக்கத்துல நின்றுட்டு நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை, மத்த எவனையும் கண்டுக்க தேவையில்ல. ஏன்னா அவர் நம்மளை நம்பி வந்திருக்காரு, நம்ம தான் நிக்கணும், நம்ம தான் செய்யணும், அவ்வளவுதான். நம்ம செய்ய அவனுக்கு ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். இப்படி அதுக்கடுத்து ப்ரோ இப்படிதான் விஜயகாந்த இவனுங்க நமக்கெல்லாம் தெரியாது அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு. இவங்க அந்த இது நியூஸ் சேனல் எல்லாத்தையும் வச்சு ட்ரோல் பண்ணி அவரை ஓச்சு விட்டுட்டாங்க. அப்ப யாருமே விஜயகாந்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இருந்ததில்லை. நமக்கு இருக்கிற மாதிரி ஐடி இந்த நம்ம பசங்க இருக்காங்கல்ல, உண்மையிலே வாரியர் தான் ப்ரோ. இன்னைக்கு டிஎம்கே பண்ற இதுக்கு வேற எவனா இருந்தாலும் நிக்க முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற படத்துக்கும் அவன் பண்ற எல்லா ட்ரோலுக்கும் இங்க நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியல.
அவன் ஃபேக் நரேட்டிவ்ஸே நம்ம அவன் அவன் இது ஃபேக் நரேட்டிவ்னு நம்ம அதை ப்ரூவ் பண்றதுக்கே நம்ம ஓடிட்டே இருக்கோம். அவன் அப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் அடிச்சு நம்ம ஒருத்தன் ஒரு கிரியேட் பண்றான்னா அடுத்த 1 மணி நேரத்துல அவனோட தண்டவாளத்தையும் தூக்கி எடுத்து போடுறோம். இதுதான் நம்ம தளபதிக்கு நம்ம பண்றோம். பண்றதுல அந்த ஒரு பவர் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்ம பசங்க முன்னாடி எல்லாம் சும்மா இந்த ஃபேன் ஃபைட்டு அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோம். என்ன மாதிரி சண்டைன்னா, நம்ம இப்ப சொல்றோம்ல அலெக்ஸ் மாதிரி கெட்ட வார்த்தை எப்படி எல்லாமே நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனா இந்த இந்த இவ்வளவு பசங்களை ஒரு 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 மக்கள் மக்கள் நலனுக்காண்டி மாத்திருக்காரு பாருங்க. அங்க நிக்கிறானுங்க நம்ம தளபதி, நம்ம அண்ணா. இப்ப இதுல பாருங்க, யாருங்க சுயநலவாதி? இப்ப சொல்ல முடியுமா சுயநலவாதி யாருன்னு? நம்ம அண்ணன் நம்மள எல்லாமே எங்கேயோ போக வேண்டிய நம்மள தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிக்கும் ஏதோ தப்பான வழி போகாம நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி நல்ல ஒரு பாதைக்கு ஒரு நேர்கோட்டில் நம்மளை கொண்டு போறாரு. யாரு எங்க தலைவர்? அப்போ இதெல்லாம் மக்கள் திங்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இவ்வளவு பசங்களை இவ்வளவு பேரு, நம்ம இவ்வளவு பேர் இன்னைக்கு முன்னாடி எல்லாம் அரசியல்னா என்னது சொல்றது, அது ஒரு சாக்கடை. நமக்கு எல்லாம் பேசுறதுக்கே போட அது என்ன அவன் ஏதோ பார்த்துட்டு போட்டு அப்படின்னு இருந்த நாம இன்னைக்கு டிஎம்கே பார்த்து, ஏடிஎம்கே பார்த்து, பிஜேபியை பார்த்து அவ்வளவு கொஸ்டின் கேட்கிறோம். எல்லாமே ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 35 வயசுக்குள்ள. எப்படி இந்த சேஞ்ச் வந்துச்சு? ஒரே ஒரு ஆளு, அந்த ஒரு ஆளு தலையை மாத்தி விட்டாரு. எவ்வளவு பெருசா மாற்றம் வந்திருக்கு பாருங்க. இதுதான் நம்ம அண்ணன். இங்க சில பேர் வந்து சொல்றாங்க சுயநலவாதியா. இதெல்லாம் கேட்கும்போது அந்த ஆளுதான் உண்மையான சுயநலவாதி. அந்த ஆளோட வீட்டையும் அந்த ஆளுக்காண்டிய பணத்தையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இல்ல ப்ரோ. இதெல்லாம் கேட்கும்போது அதே ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்றானுங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். இதெல்லாம் இப்ப நம்மள மாதிரி பசங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, அதுதான் மறுபடியும் அந்த சாக்கடைக்குள்ளே போடுவாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல இவ்வளவு நாளா வந்து இப்ப புதுசா கிளம்புறதெல்லாம் வெளிச்சம் வருது பாத்தீங்களா? இந்த பெண்ணா இருக்கட்டும், இந்த சபரீசனா இருக்கட்டும், இவ்வளவு நாம என்ன சொல்லியிருந்தோம்? முதலமைச்சரை இயக்கல, சபரீசன் தான் இயக்குனாருன்னு சொன்னோம் முதலமைச்சரையே. இப்ப அப்படியே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அந்த பெண் நிறுவனம் மூலமா. எதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணணும்? 17 கோடி ஒரு 2 ஆடுக்கு. புரியுதா உங்களுக்கு? 17 கோடி செலவு பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயம் இருக்குது ப்ரோ. அதே மாதிரி நம்ம தளபதி வந்ததும் எல்லா கட்சியுமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பாருங்களேன். இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க. மொத்தமா ஏடிஎம்கே, டிஎம்கே, தேமுதிக வரைக்கும் இன்னைக்கு காசு காணி பொட்டி காணி போய் நிக்கிறாங்கல்ல, எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ப்ரோ. யாரால? இவ்வளவு நாளா வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? அரசியல்ங்கிறது வந்து நம்மளுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, அது ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கிருந்தோம். பட் ஆஃப்டர் தளபதி இருந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அரசியல் புரிதலை வந்திருக்கு எல்லாத்துக்குமே. அதாவது ஒரு சில பேருக்கு இருந்த அரசியல் புரிதல் வந்து இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மினிமம் லெவல் ஆஃப் அரசியல் புரிதல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஈக்குவலாவே நீ வந்து யாருன்னே தெரியாது, நீ வந்து ரோட்ல போறவங்க வந்து என்னன்னு கேட்டா அரசியல்ல யாருப்பா ஹாட் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 2 பேரும் சொல்லுவாங்க, டிஎம்கேவும் டிபிஏகேவும். நான் வந்து டிஎம்கே வந்து டிஎம்கே எல்லாம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. முன்னாடி எல்லாம் எனக்கு ஜெயலலிதாவை தவிர ஏடிஎம்கேல யாருமே தெரியாது ப்ரோ. சத்தியமா சொல்றேன். ஜெயலலிதாவை தவிர எனக்கு அந்த பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சராக இருந்தார், அவரை தெரியும். 2 பேர் அதை தவிர வேற யாருமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த டிஎம்கேல ஏதோ 2-3 பேர் சொல்லலாம். டிஎம்கேல தெரியும், ஸ்டாலினி, கருணாநிதி, அந்த மாதிரி எனக்கு ஓரளவுக்கு யாரும் தெரியும். தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு. ப்ரோ இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எல்லாருமே தெரியுது. எவன் எல்லாம் எங்க என்ன பண்ணி வச்சிருக்கான், இசட் டு இசட் எல்லாருமே அடிச்சு துவைச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்போ.
இதெல்லாம் இல்ல இப்ப அவங்களால வந்து முன்ன மாதிரி வந்து வெளிப்படையா வந்து ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சுட்டு 19 அறிவிச்சுட்டு வந்து கடந்து போயிட முடிய மாட்டேங்குது அவங்களால. அதுதான் மிகப்பெரிய அவங்களோட பயமே ஆயிருச்சு. இப்ப வந்து ஏதாவது ஒரு அறிவிப்புன்னு சொல்லிட்டு இப்ப அறிவிக்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து லாஸ்ட் டைம் நடந்த இப்ப இது சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாட் டாபிக் என்னன்னு தெரியும். அந்த துப்புரவு பணியாளர் போராட்டம் தான். புரியுதா உங்களுக்கு? அந்த போராட்டம் வந்து இப்போ வந்து இப்ப நார்மலா இப்ப வந்து டிவிக்கோ இந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 கடந்து போயிருக்கப்படும். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இது எவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படின்னு. ஆனா இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது மட்டும் என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? நீங்க எப்படி உங்க வாக்குறுதியை வந்து தவற போச்சு, உடனே பதவி விலக வேண்டும் ஒரு 1008 அறிக்கை வந்திருக்கும். ஆக இதற்கு எடப்பாடி பழனிசாமி தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். ஆகனா 1008 ஆக போட்டு 1008 பதவி விலகல வந்து கெஞ்சி கூத்தாடி கூப்பாடு போட்டிருப்பாருல. இப்ப எங்க போச்சு அந்த அறிவு? யோசிச்சிருக்கணும்ல. நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஏன் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? துப்புரவு பணியாளருக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? பணி யார் யாரெல்லாம் வந்து எப்படி சொல்றது, டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதானே அவ்வளவு பேர் வந்து மழை வெயில் பார்க்காம வந்து அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டி நேரம் என்ன ஆயிருக்கும்? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இந்த சர்ச்சைல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ராம்கேன்னு ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். 4800 கோடியே சம்திங். அப்ப இது எவ்வளவு கேவலமான விஷயம். அவங்க கையில மாசத்துக்கு 10,000 ரூபாய் வந்து சம்பளத்தை குறைச்சிருக்கிறாங்க. அவங்க சம்பளம் வந்து 30,000 கிட்ட. ஓகே, அத 25,000 ஆகிருக்கு. இப்ப 23,000 23,000 16,000. அத இப்ப வந்து 10,000 ரூபாய் குறைச்சு அத கேட்டா நாங்க இவங்களோட பிஎஃப்ல போட்டுட்டோம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பாமர மக்களுக்கு எப்படி பிஎஃப் எல்லாம் எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அது அந்த அறிவு வேணாமா? பிஎஃப் பர்சனல் ஃபண்ட்ல வந்து அது நார்மலா நம்ம எடுக்கிறதுக்கே 1008 விஷயம் இருக்குது. உமாங்ல போய் நான் இன்னும் என்னோட ப்ரீவியஸ் சேலரி எடுக்கவே முடியல. அப்படி இல்ல பிஎஃப் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அது வந்து இப்ப வெண்டருக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நார்மல் 23,000 ரூபாவை அந்த வெண்டர் கொடுத்துருவாங்க. அந்த வெண்டர் என்ன பண்ணுவான், அதுல இருந்து 16,000 ரூபாய் கொடுத்துட்டு 2,000 ரூபாய் பிஎஃப். இல்ல சார் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பிஎஃப் விஷயம் மிகப்பெரிய அது ஒரு சர்ச்சையான விஷயம் தெரியுமா? நீங்க வந்து நார்மலா வந்து ஃபுல் அமௌண்ட் பிஎஃப் எடுத்துட முடியாது அவ்வளவு சீக்கிரமா. நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கணக்கு காட்டணும். கரெக்ட் தான். அப்படி போட அது சொல்லல. இப்போ மந்த்லியே அவங்களுக்கு முதல்ல 23,000. அதாவது நீங்க வந்து பிஎஃப் வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இது வந்து உங்க பணம் தானே, உங்க பர்சனல் ஃபண்ட்ல கிடக்கும். உங்க தேவைன்னா உங்களுக்கு ஆத்திர அவசரம்னா எடுத்துடலாங்க. ஆத்திர அவசரம்னா கூட எடுக்க முடியும். அதுல 75% தான் எடுக்க முடியும். மாசம் எடுக்க முடியாது. இல்ல கரெக்ட் தான். அது எடுக்க முடியாது. அது சொல்லல ப்ரோ. அப்படி இல்ல. அதாவது 23,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி முன்னாடி இருந்துச்சு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெண்டர் கொடுத்துட்டோம், வெண்டர் வழி உங்களுக்கு சேலரி வந்துடும். இப்ப வெண்டர் வழி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த 23,000 ரூபாய் வெண்டர் கொடுத்துருவான். வெண்டர் என்ன பண்ணுவான், இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து 15,000 ரூபாய் சேலரியா கொடுத்துட்டு 2,000 ரூபாய் பிஎஃப் போட்டுறேன்னு வச்சுக்க, 14,000 ரூபாய் போச்சு. பேலன்ஸ் 8,000 ரூபாய் எங்க போச்சு? இதுதான் 6,000 ரூபாய் அவசரத்துக்கு. ராமா 6,000 ரூபாய் ஒண்ணு இல்ல, நாசமா போச்சு. இங்க உள்ள அதுதான் பிரச்சனை. இங்க உள்ள சுருட்டுறதுக்காண்டியே இவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. உண்மையில அவங்க என்னமோ ஹேண்ட் பண்ணிக்கீங்களா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சிப்ரோ ஹேண்ட் பண்ணிட்டே இருக்காப்ல. சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா, இப்ப இவங்க இந்த 10,000 ரூபாய் வந்து குடிச்சிட்டு 401k பிஎஃப்ல வச்சா கூட, சாரி இந்த ஊர்ல அதை 401kன்னு சொல்லுவாங்க, அது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு. அது இப்பவே அவங்க கையில காசு இல்லாம இருக்குது இல்ல, அதுக்கு ஒண்ணும் இது இல்லைங்க. இப்ப இந்த மேயர் பிரியா வந்திருக்காங்க, போராட்ட இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாங்க, எதுக்காக வந்தாங்க, என்னத்த பேசினாங்க? அவங்க மேக்கப்ப காமிச்சாங்க, லிப்ஸ்டிக்க போட்டாங்க, லிப்ஸ்டிக் வந்து மூஞ்சி வந்து எல்லா மக்களிடையும் பதிய வச்சாங்க. கீச்சு குரலா வந்து காந்த குரலாலையும் வந்து ஒரு இது உதயநிதியை பத்தி பேசுவாங்க. அப்புறம் என்ன சேகர் பாபுவை பத்தி வந்து பேசுவாங்க. அவ்வளவுதான். அதை தவிர்த்து வேற எதுவும் பேச மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு முக்கியம். அடுத்து வந்து முதலமைச்சரை பற்றி துகள் பாடுவாங்க. நல்லா புகழ் பாடி வந்து நம்ம முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி பொம்மை மேயர். அவ்வளவுதான். இங்க ஆட்டி படைக்கிறது யாரு? சேகர் பாபு அவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஆட்டி படைச்சிட்டு
பொம்மை இதோ மேயர்னு சேகர் வந்துட்டு பாபு ஆட்டி ஆமா ஆமா பறிக்கிறாரு. சும்மா இருங்க ப்ரோ, காமெடி இல்ல ப்ரோ பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல அவருக்கு அப்படி சொல்ல வரல ப்ரோ. அவர் இங்க உள்ள இங்க உள்ள மேயர் எடுக்க வேண்டிய முடிவு எல்லாமே இவங்க எடுத்துடுறாங்க. அதுதான் பிரச்சனை. இங்க அவங்க மேயருக்குன்னு ஒரு ரோலே கிடையாது. சும்மா வர்றாங்க ஆக்சுவலா தலையாட்டிட்டு இங்க போறாங்க, இல்ல அவ்வளவுதான். சைவோ, ஒரு முக்கியமான விஷயம். நீங்க நான் எதுக்கு அதனாலதான் பெண்ணை நான் எதுக்கு தாக்கி பேசுனேன்னா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். சபரீசன் ஒருத்தர் இருக்காரு, எதுக்கு வெறும் மருமாங்கிற அவருக்கு வந்து மருமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. எப்படி உள்ள முதலமைச்சர் ஆராய்க்கு வர்றாப்புல எல்லா அமைச்சர்களும் வந்து அவரை சந்திச்சுட்டு தான் வந்து முதலமைச்சரே பார்க்க முடியும். சபரீசன்ங்கிறது அவ்வளவு பெரிய கேரக்டர் வந்து இந்த இப்ப டிஎம்கே ஆமா பொலிட்டிக்ஸ்ல வந்து ப்ரோ. பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ப்ரோ இப்ப அவர் தான் ஆட்டி படைக்கிறார். நீங்க சேகர் பாபு தலையில அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட சேகர் பாபு நான் விட கேவலமானவர்னு சொல்லக்கூடாது. நான் அந்த வார்த்தை வந்து நான் இது தளபதியோட இசைய கருத்து வந்து நான் வந்து நாகரிகமா பேசணும்னு நினைச்சுதான் பேசுறேன். புரியுதா? நான் வந்து சேகர் பாபு சொன்னது அந்த மாநகராட்சியை மட்டும் சொன்னேன். இவங்க வந்து தமிழ்நாடே சுருட்டி வச்சிருக்காங்க ப்ரோ. பெண்ணு எங்க மருமக எல்லாம் தமிழ்நாடே சுருட்டி வச்சிருக்காங்க. நான் சொன்னது அது கிடையாது. அதாவது அந்த மாநகராட்சியோட அந்த ஏரியாவை இவங்க சொல்றதுனாலதான் இந்த வென்று கொடுக்கணும், அந்த அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாமே. மாநகராட்சி சென்னை மாநகராட்சியோட என்ன இயர்லி பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4500 கோடி. ரெண்டு பேமெண்டா இது போட்டாங்க. எதுக்கு? அந்த மழைநீர் வடிகால் இதுக்கு 2 வாட்டி போட்டாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா இல்ல, ரொம்ப கம்மியா பண்றீங்க. அதெல்லாம் வந்து பட்ஜெட்லாம் இல்ல, அது ஒரு நிதி. அது வந்து கொஞ்சம் ஒதுக்கி இருக்காங்க. பட்ஜெட்னா அது வந்து இவங்க போடுற பட்ஜெட்லாம் வந்து நம்மளுக்கு வெளிப்படையா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், வாய அப்படியே ஆடு பொழந்துட்டு தான் இருப்போம். அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்டா இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் போட்டு அதெல்லாம் அவங்கதான் சுருட்டி இருக்காங்க எல்லாத்தையுமே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு நாளைக்கு இந்த ஏடிஎம்கே பீரியட்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வெள்ளம் வந்தப்போ கொஞ்சம் இந்த இதெல்லாம் இதாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த வெள்ளம் வந்தப்போ அந்த ஏரியால தூர்வாரதுக்குன்னு ஒரு 1500 கோடி பட்ஜெட் போட்டாங்க ஒரு டைம்ல. அப்போ அந்த 1500 கோடி போட்டுட்டு கொஞ்சம் 2 நாள்ல பார்த்தா ஒரு புல்டோசரு ஒரு அந்த இதுவும் நிக்குது, அவ்வளவுதான். அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே அவங்களே கீழே இறங்கி தூர்வாரி இது பண்ணி விட்டுருவாங்க. 1500 கோடி வரும். இதே மாதிரிதான் ஊழல் மட்டும்தான் நடக்குது ப்ரோ. எல்லாமே இங்க அவங்களுக்கு டீச்சர்ஸுக்கு காசு கொடுக்க காசு இல்லை, அவங்களுக்கு இது பண்றதுக்கு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் எதுவுமே காசு இல்லை. ஆனா இவங்களோட புது புது ப்ராஜெக்ட் மட்டும் பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்கு இருக்கு. ஆனா ஒரு பில்டிங் நல்லாவா இருக்கு? துபாய் எவ்வளோ அந்த ராஜா ஆள்ற கண்ட்ரி சொல்றாங்கல்ல, அங்க எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அங்க எல்லாம் இல்ல, அதான் நிறைய பேர் வந்து இப்ப வந்து அதுதான் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய மத்த நாடுகள் எல்லாம் வந்து டாக்ஸ் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மி. நம்ம இங்க 30% வந்து நம்ம சம்பளம் இல்ல, நம்ம வந்து நம்ம வாங்குற சம்பளத்துல வந்து 30%, 10,000 ரூபாய் அப்படிங்க, நீங்க 3,000 ரூபாய் டாக்ஸ்ல போகுது. அதுதான் புரியுது உங்களுக்கு? 30% 3,000 ரூபாய் டாக்ஸ் போகுது. ஆனா எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கணும். கரப்ஷன் அந்த அளவுக்கு பெருகி போயிருக்கு. அதுதான் ப்ரோ. இங்க உள்ள மக்கள் எல்லாம் ப்ரோ நிறைய, அதாவது கிரைசிஸ் வரும்போது நிறைய கண்ட்ரிஸ் அடி வாங்கிடும். ஆனா இந்தியா மட்டும் அடி வாங்காது. ஏன்னா இந்தியா மக்கள் வந்து அந்த அளவுக்கு கோல்ட் ரிசோர்ஸ் பேக்போன். மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து அப்படி இல்லை ப்ரோ. இந்தியாவோட மக்கள் தொகை இவ்வளவு மக்கள் தொகை இருக்குல்ல, டெய்லி அவங்க பர்ச்சேஸ் பண்றதே நம்ம இது கட்டுறோம், நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அதனால ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு 1 ரூபா வாங்கினாலே 120 கோடி ப்ரோ. அப்ப எவ்வளவு வாங்குறாங்க? இதெல்லாம் எங்க போகுது? இதுதான் இங்க ஸ்ட்ரக்சரும் கிடையாது, பில்டிங்கும் ஒரு பில்டிங் அங்கெல்லாம் பார்த்தா பில்டிங்ல அவ்வளவு ஸ்ட்ரக்சர் அவ்வளவு பெருசா அவ்வளவு நல்லா இருக்கு. அவன் அந்த ஒரு சிட்டியே இல்ல சைவோ, நான் இது நீங்க இந்த கரப்ஷனுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப ரீசெண்டா நடந்தது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அது நியூஸா வந்துச்சு. ஒரு கிராமத்துல ஒரு பாமர விவசாயி வந்து தன்னோட நிலத்தை விற்கணும், வாங்கணும், அந்த பட்டா, அதுக்காக வந்து பட்டா ரெடி பண்ண கேட்டிருக்காப்ல. எங்க தன்னோட தாத்தாவோட சொத்து அந்த பட்டா இருக்கு, அதை என் பேர்ல மாத்தணும், அதுக்கு எனக்கு அந்த பட்டா தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாசில்தாரு அந்த இது நிலக்க குத்தகைக்காரர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த விவசாயி வந்து அந்த அந்த பேரனை வந்து இது இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா? அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஏன் இப்படி பண்றீங்க, 4 மாசம், அதுக்கு 4 மாசம் ஆச்சு, 4 மாசம் கழிச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கும் போது
நீங்க அட்லீஸ்ட் ஒரு வந்து 10,000 ஃபர்ஸ்ட் வந்து 40,000 நம்ம கேட்டிருக்காரு, 50,000. 4 மாசம் ஆயிருக்கு, ஒரு 10,000 தாங்க நான் உங்களுக்கு முடிச்சு தந்துறேன்னு 10,000 கொடுத்துருக்காரு. 10,000 யார்கிட்ட? அந்த அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காரு. அசிஸ்டன்ட் வந்து எப்படி வந்து அவர் வந்து சமாதானப்படுத்துறாருன்னா, இவ்வளவு இப்ப 4 மாசம் ஆச்சுல, கஷ்டமா இருக்குல்ல, இதை நீங்க வந்து நான் கேட்டப்ப அப்பயே வந்து ஒரு 25,000 தந்தா கூட வந்து உங்களுக்கு 10 நாள்ல பட்டா ரெடி பண்ணிருப்பேன் அப்படிங்கிறாப்ல. எந்த அளவுக்கு எப்படி சமாதானப்படுத்துறாங்களாம்? 10,000 ஆகிட்டாங்க, இவ்வளவு கஷ்டப்படும், ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு வந்து நீங்க வந்து கரெக்டான முறையில நீங்க சான்றிதழ் தந்திருந்தா கூட நான் உங்களுக்கு திருப்பி தந்திருப்பேன் அப்படின்னா கூட ப்ராப்ளம் இல்ல. இந்த சான்றிதழ் இல்ல அப்படின்னு எல்லா பக்கம் எல்லா டாக்குமெண்டேஷன் இருந்துமே லஞ்சம் கொடுக்கும் போது ஆறுதல் சொல்றாங்களா? எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்ட நீங்க வந்து இப்ப நான் 10,000 கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, நீங்க நான் அப்ப 25,000 கேட்டாக்கே அப்பயே தந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா வந்திருக்கேன். இந்த அளவுக்கு கரப்ஷன் இதா இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து எங்க அந்த இது வடிவேல் ஒரு காமெடி பண்ணா தெரியுமா, என் கணத்தை காணாண்டா கரண்ட் ரசீது இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ ஒண்ணு நடந்திருக்கு. இன்னொருத்தவர் என்ன செஞ்சிருக்காருன்னா வந்து தன்னோட ஒரு அவுட்டர்ல வந்து ஒரு வீட்டு மனை வாங்கியிருக்காரு. வீட்டு மனை வாங்கி பில்டிங் கட்டுறதுக்கு வந்து போர் எல்லாம் போடணும்ல, அப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை, ஃபர்ஸ்டே வந்து இது வாங்கணும். அப்படி வாங்கணும்னு சொன்ன கேட்டதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 2,00,000 வந்து இது லஞ்சமா கேட்டிருக்காங்க மின்சார வாரியம். இவரு அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ண போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்ல. இந்த மாதிரி வந்து விவசாயம் இது மின்சார வாரியம் வந்து எங்களுக்கு வந்து என்னது இது தர மாட்டேங்குது, நீ மின்சாரம் வந்து கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சுட்டாங்க, மின்சார வாரியம் எப்படி இது பிரில்லியண்டா ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து அந்த அவர் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நாங்க வந்து மின்சார கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பே பண்ணி கவர்மெண்ட் இருந்து கரெக்டா டைரக்டா இது வந்திருக்கு. சோ இவரால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்துதான் இந்த வடிவேல் காமெடி பண்ண மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல தலைவன் என்ன செஞ்சுட்டாப்ல, அடுத்து வந்து நான் எனக்கு மின்சார கனெக்ஷன் தானே கொடுத்தாச்சு, சோ நான் வந்து பில்லு கட்ட போறேன், எனக்கு பில்லை தாங்க, இந்த மாசம் பில்லை தாங்கிறது வந்து இவங்க என்ன செஞ்சிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லையும் போட்டு கொடுத்துருக்காங்க. கொடுக்காத இடத்துக்கு வந்து இது கரண்ட் பில்ல கனெக்ஷன் கொடுக்காத கனெக்ஷனுக்கு வந்து பில்லும் இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அந்த பில்ல தலைவர் என்ன செஞ்சிருக்காப்ல, பில்ல வாங்கிட்டு எலக்ட்ரிசிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்ல. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்லன்னா, என் வீட்டுல இருந்த மெயின் பாக்ஸையும் எலக்ட்ரிசிட்டி ஒயரையும் காணோம். எப்படி கொடுத்துருக்காப்ல, என் வீட்டுல இருந்த மெயின் பாக்ஸையும் எலக்ட்ரிசிட்டி ஒயரையும் காண கண்டுபிடித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சிருக்காப்ல. இவன் போலீஸ்கார வந்து என்ன இது சாதாரண இது தானே, மெயின் பாக்ஸ் தானே சொல்லிட்டு இது அந்த சிஆர்எஸ் என்னமோ ஒண்ணு அதை போட்டுட்டான். எஃப்ஐஆருக்கு முன்னாடி இது போடுவாங்க, டக்குன்னு எனக்கு வாயில மறந்து போச்சு. அது வந்து போட்டதோட அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன்னா அது எப்படியா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ள அது ஏதாவது சிஆர்எஸ் போட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து முடிச்சாகணும் ரூல்ஸ் படி. அதுக்கப்புறம் மின்சார வாரியம் பண்ணி நாளைக்கு ஊழியர்களுக்கு வந்து அபராதம் விதிச்சு பணி இவ்வளவு நடக்குது. எந்த அளவுக்கு கரப்ஷன் இது போயிருந்தாங்க, நம்மளுக்கு காமெடி ஆயிடுச்சு. ரொம்ப கோவம். அதுதான் கரப்ஷனுக்காண்டி தான் எல்லாமே ஃபுல்லாவே அப்படித்தானே போகுது. இன்னைக்கு ஒரு மனுஷன் நேர்மையா வந்து நிக்கிறாரு, அவரை அடிக்கிறதுக்காண்டி எவ்வளவு பேர் சேர்ந்து நிக்கிறாங்க பாருங்க. அதுதான் இங்க நான் நல்லவன் வரவும் கூடாது, நல்லவனுக்கு இங்க வாழ்க்கையே கிடையாது. ஹலோ லக்ஷ்மி தூங்கிட்டீங்களா? என்ன விக்னேஷ் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல போயிட்டாப்ல. ஆமா, அப்ப கனெக்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துல எப்ப என்ன கட் ஆகும், ரெடியா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு சம்பவம் இருக்கு, ரெடியா இருந்துக்கோங்க எல்லாரும். ஏன்னா சண்டே அவங்கள வந்து ஒரு அடி அடிக்கிறது வந்து தலைவர் வந்து எப்பவும் கில்லாடி. நிச்சயமா நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. எனக்கு சண்டே போட்டு புலக்கிற டே, கொத்தடிமைகள் கதரும் நாள் சண்டே. இன்னைக்கு ஃபுல்லா கதறது தான் இருக்காங்க.
இன்னும் அந்த சண்டே வந்து ஒரு உக்கிரமான கதறல் இருக்கும். அந்த கதறல் வந்து ஒரு வாரத்துக்கு நீடிக்கும். மண்டே வந்து வாய் பேச முடியாத அளவுக்கு மனசால கதற 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 அழுதுருவானுங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து கத்த ஆரம்பிப்பாங்க. எலும்பு துண்ட நாய் கதற மாதிரி. அந்த கதறல்கள் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும், காதுக்கு இனிமையா இருக்கும். கேக்குதா? கேக்குது. நம்ம பேசுறது நம்ம இப்ப இந்த ஊட்டி கொத்தடிமை இருக்காங்களா, அவங்களுக்கு சேர்த்துதானே நம்ம பேசுறோம். ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது? ஏன்டா உங்களையும் தாண்டா அவங்க ஏமாத்துறாங்க, நம்மள மட்டும் ஏமாத்தல. அவங்களுக்கு என்ன அலெக்ஸ், ஒரு நிமிஷம் ப்ரோ. அலெக்ஸ் எப்படி இருக்க? ஃபைன் ஃபைன். நீ நல்லா இருக்கனால டெப்ளாய்மென்ட் போ வச்சு கொண்டுட்டாங்க. ஒரு தமிழன் படம் டயலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தமிழன் டயலாக் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன டயலாக்ப்பா? நாம என்ன பேட்டா வாங்கினோமா, இல்ல சட்டை சபை போனோமா, 4 சட்டையை கிழிச்சோமா, அந்த மாதிரிதான் அவங்க. அதுல இவன் அந்த முனிபத்துல கூட இருப்பானே, அவன் தான் இருப்பான் வந்து வினய் சக்கரவர்த்தி சொல்ற டயலாக் அந்த மாதிரி கதை தான். சட்டசபை போனோமா, பேட்டா வாங்கினோமா, சட்டையை கிழிச்சோமா. இவளே இந்த இதுலயும் ஒண்ணு இருக்குமே, அது அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மதுரை பத்துல ஒரு டயலாக் இருக்குமே, அரசர் தான் இதுக்கு அடிக்கிட்டு தான் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டா தெரியல, கோட்டர் மானிட்டர் விலையை கேட்டா தெரியுது. எல்லாம் அந்த லட்சணோட நம்ம இப்போ தளபதி வந்ததும் இந்த இருக்கிற கொத்தடிமை எல்லாருமே சேர்ந்துதானே வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்க இப்ப நமக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கூடி இருக்கா, அவங்களுக்கு தான் கூடி இருக்கு. அவங்களும் கேஸ் பில்லு அவங்களும் அதிகம் தானே கொடுக்குறாங்க. ஏன் இவங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்கிறாங்க? விலைவாசியும் ரொம்ப அதிகமாயிடுச்சுடா, இதெல்லாம் நீங்க ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம பேசுறது அவங்களுக்காண்டிதான். ஏன் அவங்களுக்கு மட்டும் 200 ரூபாய் கிடைக்கிற நாள் இப்படி கொத்தடிமையாவே வாழ்க்கை ஓட்டலான்னு. ஒரு நிமிஷம் அது என்ன சொன்னீங்க? என்ன அதிகமா குடுக்குறாங்க நீங்க? புரியல. ஏதோ கேஸ் எல்லாம் அதிகமா குடுக்குறாங்க நீங்களே, நான் உங்களுக்கும் அதை நினைக்கிறீங்களே, என்ன புரியல. இல்ல கேஸ் விலை வந்து நம்மளும் அதே மாதிரிதான் வாங்குறோம். வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு வந்து தனி, அவங்களுக்கு ரேட்டு கம்மியா, அவங்களுக்கு வந்து டிஎம்கே சைட்ல இருந்து தனியா சப்போர்ட் கிடைக்குது. இல்ல நான் அதான் கேக்குறேன், அவங்களுக்கு மட்டும் வேற ரேட்ல கொடுக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த கேஸ் இது அந்த மாதிரி அந்த சின்னத்துல இருக்கிறவங்க அந்த 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 இதுல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்றாங்க டிஎம்கே கவர்மெண்ட். என்ன ஹெல்ப் பண்றாங்க புரியலையே, இது என்ன புதுசா இருக்குது? பண உதவி, அந்த கேஸுக்கு வந்து தனியா இது பண்றது, அவங்க வந்து பண உதவி பண்றாங்க. அது பேர் வந்து இது ப்ரோ, கொத்தடிமைகள் ப்ரோ. கொத்தடிமைகளுக்கு வந்து இந்த இது சலுகைகள்லாம் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? நாய்க்கு எப்படி எலும்பு துண்டோ அந்த மாதிரி இருக்கும். அதான் நாய்க்கு எப்படி எலும்பு துண்டோ இந்த மாதிரி கொத்தடிமைகளுக்கான சில சலுகைகள் தான் அது. அந்த சலுகைகளை வந்து நம்ம வந்து மக்களோட கம்பேர் பண்ண முடியாது. நாயும் மக்களை சேர்த்துக்க சமமா பார்க்க கூடாது. அதுதான் அவங்க வந்து சலுகையை வந்து அனுபவிக்கிறதுனால மக்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன், அவங்களும் அதே அனுபவிக்கிறாங்க அப்படின்றது தப்பான விஷயம். புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் மக்களையும் நாயையும் சேர்த்து கம்பேர் பண்ணாதீங்க, அது தவறு. எனக்கு வந்து மக்களா இருக்கேன், நான் மனுஷனா இருக்கேன். நருட்டோ போங்க. இல்ல இவங்க என்னன்னா எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஆயிட்டாங்க. நேத்திக்கெல்லாம் சேகர் பாபு என்ன சொல்றாரு, வெளியில வந்துட்டு எங்க வாக்குறுதி கொடுத்தோம், எதுக்கு நாங்க நிறைவேற்றணும், என்ன எங்க கொடுத்தோம், முதல் வருஷத்துலயாச்சும் எல்லாமே நிறைவேற்றிட்டோம்னு பேசினாங்க. 2வது நாங்க 1% நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க. 3வது இப்ப நாங்க அந்த மாதிரி வாக்குறுதியே கொடுக்கல அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து திராவிட மாடல், இதுதான் இவங்களோட விளம்பர மாடல். அரசு விளம்பரம். முட்டு கொடுக்கறவங்க ஏன் இந்த மனநிலையில இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இந்த முட்டு கொடுக்கறவங்க மனசாட்சிங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்றதுலாம் அவங்களும் அனுபவிக்கிறாங்க. விலைவாசி உயர்தல், வரி பணம் உயர்றது எல்லாமே அவங்களும் அனுபவிக்கிறாங்க. ஆனா வெறுப்பு தான் மனசாட்சி. ஒரே ஒரு நிமிஷம் சைவா, உங்களை வந்து ஸ்பீக்கரை வந்து கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. பேசுங்க சிப்ரோ. காதல கங்கோ ஒன்ன மாதிரி சொல்லுங்க. கங்குவா அந்த சத்தம் இன்னும் மைண்ட்ல கேக்குது. சூரத் சின்ன பையன் கத்துவான்ல. இல்ல ப்ரோ, கடைசியில இவங்க வந்து எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, இப்ப
இப்ப எல்லாம் இவங்க சேர்றதெல்லாம் பாருங்க. போய் நாம் தமிழர் கட்சி அவங்கள மீட் பண்ணிட்டு வந்ததுல இருந்து நம்மள தாக்கி பேசுறாங்க. யாரு விரோதிகளா இருந்தாங்களோ அவங்களே வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சில டாக்ஸிக் ரஜினி, ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, நான் டாக்ஸிக்ன்னு தான் சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. டாக்ஸிக்கானவங்களை ஏத்தி விட்டு இங்க வந்து தளபதி அடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இவங்களால எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியல. எதுவுமே இங்க செய்ய முடியல. பிஜேபி எதிர்ப்ப கூட வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அது வந்து ஃபேக் எதிர்ப்பு தான், போலியான ஒரு எதிர்ப்பு தான், உண்மையான எதிர்ப்பு கிடையாது அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப இருக்கும்போது தளபதிய வந்து இந்த மாதிரி அவதூறு ஆபாசமா பேசிதான் வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள முடியும். வேற ஒரு வழியே சின்ன கிடையாது. பாயிண்ட் சின்ன பாயிண்ட் சித் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா சேகர் பாபு அண்ணாமலைக்குள்ள அண்ணாமலையெல்லாம் கம்பேர் பண்ண, அப்ப திடீர்னு அண்ணாமலை ஆமா வேற திடீர்னு இல்ல பாஸ் இல்ல வந்துச்சு. இல்ல இல்ல கம்பேர் பண்ணல. அண்ணாமலைக்கு எலிவேஷன் கொடுத்து ஆஹ் அங்க வந்து திடீர்னு வந்து இங்க என்ன ஆச்சுன்னா, எனக்கு டக்குன்னு கண்ணை மூட்டு பார்க்கும்போது நடுவுல வந்து நெத்தியில வந்து நடுவுல வந்து சிவப்பு கலர்ல ஒரு கோடு தெரிஞ்சிச்சு, தோல்ல வந்து ஒரு காவி கலர் துண்டு தெரிஞ்சிச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. ஆனா இல்ல இப்ப அவர் முதல்ல இருந்தே இல்ல இல்ல அப்படிதான். இப்ப முருகர் மாநாட்டுக்கு வாங்கன்னு இல்ல சொன்னதுல இல்ல இருந்து இப்ப அவர் சித் ப்ரோ ரெண்டு பேருக்கும் இல்ல. இப்ப ரெண்டு பேருக்கும் தகுதி இல்ல, ரெண்டு பேரும் அவங்க அச்சன் மாட்டேன்னு சொன்னா அது வேற. நம்மளே கலாச்சதா கூட இருக்கட்டும். நீ கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஃபுல் எலிவேஷன் கொடுத்துட்டு அதாவது இது எப்படின்னா, அவன் தான் உங்களை போட்டு அதான் சீசமா வச்சிருக்கான், அவனே எலிவேஷன் கொடுத்துரு. எலவேஷனு இத்தனைக்கும் தயாநிதி மாறன் வந்து ஒரு இன்டர்வியூல, ஆல் இண்டியா இன்டர்வியூல சொன்னாரு, அண்ணாமலையா யார் அது, ஜோக்கர் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவங்க பக்கத்துல இருந்தே வந்து உட்காந்து அண்ணாமலைக்கு எலவேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் ப்ரோ, இவங்க வந்ததுல இருந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. தளபதி வந்ததுல இருந்து இவங்களுக்கு வந்து அந்த வேற எதுவுமே ஆமா கண்ணுக்கு தெரியல. ஹலோ ஹலோ ப்ரோ. ஆமா ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம கொஞ்சம் வருஷமாவே இப்போ நான் ஒரு 3-4 ஓட்டு போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. 3 இல்ல, ஒரு ரெண்டு ஓட்டு போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு வருஷமா நான் கொஞ்சம் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம்ல. அதாவது ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி இப்படி எந்த கவர்மெண்ட்டுமே மக்களை தேடி ஓடுனதை நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. ஒருத்தர் வந்தாரு, இன்னைக்கு எல்லாரும் ஓடுறாங்க மக்களை தேடி. இதுதான் ப்ரோ மாற்றம்னு நினைக்கிறேன். எல்லாம் 10 கட்சி இருக்கு, 10 கட்சியுமே ஓடுது மக்களை தேடி. ஆக்சுவலா சின்னதா இல்ல ஒரு சின்ன திருத்தம், மக்களை தேடி வரல, அவங்கள தன்னை காப்பாத்திக்க ஓடுன்னு இருக்காங்க. ஆஹா இல்ல எப்ப நம்ம ஆட்சி போகும் தெரியல, அதுக்குள்ள நம்ம அதுதான் வந்து இல்ல எதையெல்லாம் சேவ் பண்ணுமோ அதை சேவ் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் ஒரு இல்ல பாவலா கட்டுறாங்க. இங்க போ மக்களை இங்க பாருங்க, என்னைய பாருங்க, என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. திமுகங்கிற இயக்கத்துக்கு ஒரே ஒரு மாடல் தாங்க இருக்கு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படுவாங்க. சிறப்பா செயல்படுவாங்கன்னா நாடே நாசமா போச்சு, எதுவுமே நல்லா இல்ல, இதை வந்து உட்காந்து போராட்ட மோடுலயே இருந்து எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படுவாங்க. எப்படியாவது ஏதாவது சொல்லி ஆட்சியை பிடிச்சிரு. ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வரப்போறது இல்லைன்னு தெரியும். அந்த ஆக மாதிரி எந்த வரலாறும் இந்த ஆக 20 எடப்பாடியார் வருஷத்துல பதவி விலக வேண்டும். ஆக அவர் மாட்டு கன்றை கண்டுபிடித்து கொடுக்குமாறு கோரிக்கை இடுகிறேன், அவர் கணவரை கண்டுபிடித்து கொடுக்குமாறு ஜெயக்கடா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு இந்த 5 வருஷத்துல எவ்வளவு ஆட்டையை போட முடியுமோ ஆட்டையை போட்டுட்டு திருப்பி எதிர்கட்சியில போய் உக்காந்துக்கணும். ரின்ஸ் ரிப்பீட், அவ்வளவுதான். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. உண்மையா ஒரு கொஞ்சம் உங்க மனசுல இருந்து சொல்லுங்க. ஸ்டாலின்ங்கிற ஒரு ஆளு உண்மையில கருணாநிதியோட பையன் இல்லாம இருந்திருந்தா அவரால என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க. நான் இப்படிதான் நான் சொல்றேன். கலைஞர் காலத்துல அட்லீஸ்ட் ஒரு 30-40 வருஷம் இவரை கட்சி பண்ண விட்டாரு. போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலவேஷன் கொடுத்தாங்க. ஆனா கட்சி பணிகளை செய்யணும், நீ போனோம் கட்சியை வளர்க்கணும். ஆனா நேரடியாவே ஒண்ணுமே பண்ணாம நேரடியா வந்தவரு இந்த உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த மக்களுக்கு வந்து நான் அப்படி சொல்லல ப்ரோ. அதாவது ஸ்டாலின் கூட நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ, அப்படி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாலின் வந்து அனுபவம் தான் இருக்கு இவ்வளவு வருஷமா. உண்மையான டேலண்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப கலாநிதி மாறன் ப்ரோ, தொண்டு சீட் இல்லாம அவரால பேச ப்ரோ முடியாது. அது இல்ல நான் அப்படி சொல்ல வரல. பேசுறது விஷயம் இல்ல ப்ரோ. அதாவது ஒரு திறன். இப்ப கலாநிதி மாறன் இருக்கிற அந்த திறன் ஸ்டாலினுக்கு கிடையாது. கனிமொழிக்கு இருக்கிற திறன் ஸ்டாலினுக்கு இல்ல. புரியுதா இது? இந்த விஷயம் நீ வந்து ஸ்டாலின் வந்து ஒரு கேரக்டர் எனக்கு ஞாபகம் வருது. அது உங்களுக்கு வருமா என்ன தெரியல. ஏதாவது ஒரு படத்துல உள்ள அரசியல்வாதி யாராவது ஸ்டாலின் மாதிரி இருக்காங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
எனக்கு ஒரு கேரக்டர் உண்மையில சூப்பர் படம் அந்த படம். அந்த படத்துல வந்து அப்படியே ஸ்டாலின் வந்து எனக்கு வந்து கண்ணுக்கு வராரு அந்த கேரக்டர் பார்த்தாலே. அந்த தனிவரும் எந்த படத்துல கேரக்டர்? தனிவரும் படத்துல அல்டிமேட் போடு. அவங்க அப்பாவோட கேரக்டர் தானே. அதேதான் அதேதான் அதேதான். அதுக்கு செம்ம. ஆனா பையன் சித்தார்த் அபிமன்யு மாதிரி அது இருக்கணும்ல. அது இல்லையே. மருமா மாட்டிக்கிட்டான். அவனுக்கு மருமவன் ஆமா ப்ரோ, அவன் அதுவும் கிடையாது ப்ரோ. சொல்லலாம். ப்ரோ உண்மையை சபரீசன். சொல்றேன் பிசினஸ் ப்ரோ. வச்சுக்கோங்க. சபரீசனுக்கு ஒரு 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 மண்ணும் தெரியாது ப்ரோ. பணம் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. அது முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கங்க. இல்ல ஆக்சுவலா இல்ல ஒரு நிமிஷம் இருந்துக்கோங்க. வில்லனை பார்க்கணும். வில்லனை வந்து ஜோக்கர் ஆக்க கூடாது. வில்லனா இல்ல வில்லன் இல்ல தான். இல்ல ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? இவங்க அவங்க ப்ரோ பண்ற அரசியல், அவங்களுக்கு பண்ற கீழ்த்தரமான விஷயம், அவங்க பண்ற கட்ட பஞ்சாயத்து, இது எல்லாத்தையும் நம்ம ஜோக்கர் பார்வையில பார்க்க கூடாது. அவங்களால இல்ல ப்ரோ எத்தனை பேர் ப்ரோ எவ்வளவு ப்ரோ கொலைகள் ப்ரோ நான் நடத்தப்பட்டிருக்கு. அவங்களோட ப்ரோ நான் மாடல் அப்படி சொல்ல வரல எக்ஸாக்டா தெரியணும்னா ப்ரோ. இங்க ஒரு நரேஷன் கிரியேட் பண்றாங்கல்ல, எல்லாமே ஃபேக் நரேஷன். நீங்க உண்மையை சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். ஓகே, இவங்க இது சொல்றாங்க, நம்ம இது பண்ணலாம். சாவியோ சொல்லுங்க ப்ரோ. சோ உங்களுக்கு அதுதான் ஒண்ணு நான் சொல்றேன். திமுகல மாடல் காலாகாலமா இயங்குற சிஸ்டம் வந்து ஒரு பிளாசா சிஸ்டம். பிளாசா சிஸ்டம்னா ஒரு சிற்றரசு சிஸ்டம். கோபாலபுரம் தலைமை குடும்பம். ஆனா திருச்சினா அது நேருவோட கண்ட்ரோல். ஆமா ஆமா ஸ்ரீபெரும்புதூர், இந்த தாம்பரம் அவுட்டர் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா டிஆர் பாலு கண்ட்ரோல். அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் இந்த மாதிரி சிற்றரசர்களை வளர்த்து இவங்க நம்ம ஒரு கூட்டுறவு குடும்பம் கார்ப்பரேட், ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி. ஆனா முன்னாலெல்லாம் அட்லீஸ்ட் கலைஞருக்கு பயந்துகிட்டு ஒரு கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்ப ஸ்டாலினுக்கு யாராச்சும் பயப்படுறாங்கன்னா காவல்துறை பயப்படல. மற்ற குடும்பங்கள் திமுகல அவரோட கண்ட்ரோல்ல இல்ல. அவருக்கு வந்து அவரோட கழகத்து மீதும் அவரோட கட்சியில இருக்கிறவங்க அவங்க மேலேயே கண்ட்ரோல் இல்ல முழுக்கங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. அதிகார வர்க்கம் உங்களை பார்த்து பயப்படுதானா? இல்ல. அதுதான் நிர்வாகத்திறன். நிர்வாகத்திறன் என்பது வந்து உங்க கட்சியை நடத்தணும், இந்த நாட்டை நடத்தணும், முதலமைச்சரா இருக்கணும், மையத்தை நீங்க ஒன்றியத்தை எதிர்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஹீரோ தான். இதை வந்து சும்மா இப்ப தலைப்பு செய்தியை வச்சு தமிழ்நாடு வந்து இரண்டாவது பணக்கார மாநிலம் ஆயிடுச்சு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எல்லாமே ஒரு தலைப்பு செய்தி மேனேஜ்மெண்ட் தான். இந்த 4 ஊடகங்களுக்கு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான் ப்ரோ. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லையே. அதே அதே அதுதான் அதே விளம்பர மாடல்னு தெளிவா தளபதி சொல்றாரு. ஆமா ஆமா ப்ரோ. உண்மையில தளபதி ஏதோ ஒரு ஞானின்னு நினைக்கிறேன். அவர் அன்னைக்கு மாநாடுல சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த இது பெயிண்ட் அப்பா எல்லாமே இதாயிடுச்சு. டிஎம்கே டிவிகே வஸ் டிஎம்கே அதுக்கப்புறம் பெயிண்ட் அப்பா இவங்க 2 பேரும் டிஎம்கே வஸ் பிஜேபி கள்ள கூட்டணி. தளபதி மாநாட்டுல சொல்றாரு இல்லைங்க, மாநாட்டுல ஒண்ணு தெளிவா என்ன சொல்றாரு, திட்டங்கள் அறிவிச்சா போதாது, அது போய் சேருதான் வந்து கண்காணிக்கணும். ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னா சோறுன்னு சொல்லிட்டா அவன் பசி நிறைவேறிடாது, அவன் கையில போய் நீ சோறு கொடுக்கணும். அந்த மாதிரி இவங்க திட்டங்கள்லாம் வந்து தேனாரும் பாலாரும் அதிசு இது போடுற மாதிரியே இவங்க வந்து அதுதான் ப்ரோ சொல்லுவாங்கல்ல, பேர் வச்சு சோறு போட்டியா அந்த மாதிரி பேரு மட்டும் தான் வைக்கிறாங்க ப்ரோ. இப்ப இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் நீங்க மொமெண்டம் பாருங்க. ஸ்டேட்ல எல்லாருமே தாவேக்கா ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வாரத்துக்கு 2 தடவை தாவேக்கான்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் ஏற்கனவே தீர்மானிக்கிற லெவல்ல நம்ம வந்துட்டோம். எல்லாரோட அச்சமும் இப்ப என்னன்னா யாரோட வாக்குகள் வந்து இவங்களோட வருகையினால யாரோட வாக்குகள் வந்து பிரிய போகுது, யார் பக்கம் போகுதுன்னு தான் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா பேசியே சாப்பிட்டு போயிடுவோங்கிற லெவல்ல வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. இங்க ஒரு விஷயம் ப்ரோ, விஜய் வந்து இல்ல நீங்க வந்து பேசுறீங்க, பேச முடிக்க மொத்தமா பேசும்போது கொஞ்சம் பிரச்சனையே இல்ல. சரிங்களா? கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் அது சொல்லல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறாரு, டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறாரு, எல்லா ஓட்டையுமே பிரிச்சு விஜய் கொண்டு வர்றாரு. அப்போ அங்க 2க்கும் மைனஸ் ஆகும், இங்க வாக்குகள் கூட தானே செய்யும். இந்த கால்குலேஷன் யாருக்குமே தெரியலையா? எல்லாரும் சொல்றத நான் பிரிக்கிறாரு மட்டும்தான். ஆனா இவருக்கு ஏறத யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஏறுது ப்ரோ. ஏன்னா அதிமுகங்கிற கட்சியோட
வாக்குகள் வந்து அவங்களாலேயே கேரண்டி பண்ணிக்க முடியல. நீங்க அவங்களோட சரிவை பார்த்துட்டு வாங்க, வாக்கு சதவீதம் அவங்களுக்கு எவ்வளவு சரிஞ்சிட்டு வருது கடந்த தேர்தல்களான்ட்டு. அந்த கட்சியும் ஒரு பெரிய காரணம். அது வந்து எதிர்கட்சியா அவங்க செயலே படல. அவங்க யார் கண்ணுக்கும் தெரியல. அவங்க வந்து கனெக்டே பண்ண முடியல. அந்த ஓட்டர்ஸும் அவங்களால இப்ப இருக்கிற ஏடிஎம்கேயோட கனெக்டே பண்ண முடியல. சரி ப்ரோ, முடிச்சுக்கலாமா? பாய் அலெக்ஸ், பாப்போம் குட் அலெக்ஸ். நைட். குட் நைட். குட் நைட் ப்ரோ. வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை தானே நருட்டோ. எல்லாம் தான். தூங்கி லேட்டா